பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நிலத்தெல்லாம் தானம் கொடுத்துட்டு விருந்தையோட நம்ம பட்டணம் போக கூடாதுடா. எதையாவது ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போகணும். மாலை போடுவாங்க, பாராட்டு பத்திரம் வாய்ச்சி கொடுப்பாங்க, எடுத்துட்டு போவோம். ஏண்டா செவுத்துல மாட்டுறதுக்காக கேட்டேன். என்ன அன்னாடு வீட்டுல நடமாடுறதுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போனோம்னு. நடமாடுறதுக்கா? நாயா? ஏண்டா சம்சாரம் நடக்க மாட்டாளா? களங்கம் இல்லாத ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நிலத்தை தானம் கொடுக்கறத விட அது ஒரு பெரிய சர்வீஸ்ரா. ஏண்டா கிராமத்து பொண்ணுக்கு என்னடா தெரியும்? புருஷனை மட்டும் தாண்டா தெரியும். அவன் சுகம் மாத்திரமே அவளுக்கு தெரியும். கிராமத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஜோடி சேர்ந்துக்கிட்டு வெளியெல்லாம் சுத்த மாட்டா. பொற்றையார் கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு ஹலோ ஹவுடு அப்படின்னு கேட்க மாட்டா. பென்சிலையும் சாயத்தையும் மூஞ்சில பூசிக்க மாட்டா. மொத்தத்துல படிதாண்டா பத்தினியா இருப்பாடா. டேய் வணக்கம் தம்பி, என் பேரு முன்சீப்பு ராசமாணிக்கம். எங்க அப்பா என்ன செல்லமா ராசுன்னு கூப்பிடுறாரு. இவரு இந்த ஊர் பெரிய மனிதர் மாணிக்க அம்பலம். இவரு நம்ம ஊர் குறுக்க ஐயா சங்கரகணவாடிகள் பேரு. நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். வழிவிடுறா ஏன்னா என்ன மைதானமா கிழிச்சிட்டு விளையாடுற. இதை பாருங்க, நீங்க முடியலன்னா திரும்பி போங்க, நான் பின்னாலே ஃபாலோ பண்ணுவேன். திரும்பணுமா? முடியாதா? அப்ப அப்படியே போங்க, ஃபாலோ பண்ணுவேன். இல்ல இல்ல வாட்ச்மேன், வண்டியில் இருக்கிற சாமான் எடுத்துக்கிட்டு உள்ள வை. சரி உட்காருங்க. ஆத்துல விழுந்த மோதிரமும் அடமான வச்ச நிலமும் திரும்புறதில்லைன்னு சொல்லுவாங்க. தம்பி, அத்தனையும் திருப்பி தர வந்திருக்கீங்களே, உங்களை தெய்வம்னு தான் சொல்லணும். நீங்க கடுதாசியில எழுதினபடி நம்ம கிட்ட நிலத்தை அடமான வச்சவங்க பேரெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா விவரமும் இந்த பையில இருக்குது. இதுல உங்க பேர் உண்டோ? தம்பி, ஆண்டவன் ஏதோ எங்களுக்கு படி அளந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு சூழ்நிலை ஏற்படல. கனபாடிகள், நீர் ஏதாவது வச்சிருக்கீரா? தம்பி, நேக்கு நோக்கும் கடைசியில 6 அடி வித்தேவா உண்டு. எனக்கு 6 அடி போறோம், உமக்கு 8 அடி வேணும் போல் இருக்க. பேசாம முன்சி சார், இதை நான் ஓய்வா பாக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துல எல்லா காரியத்தையும் நல்லபடியா முடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதான் நாங்க வர்றோம். சின்ன தம்பி வர்றோம். வணக்கம். ஆமா, குடுத்துட்டு போனாங்களே அடமானம் வச்சவங்க லிஸ்ட், இதுல எத்தனை பேர் உசுரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வர்றவங்களுக்கு எல்லாம் வரிசையா கொடுக்க போறியா? குழா தண்ணி குடிக்க வேண்டாம். நீ குழாய போலவே குறுகின மனசு. அவங்க ஆத்து தண்ணி குடிக்கிறவங்க விசாலமான மனசு, பொய் பேச மாட்டாங்க. வாங்க. குடத்துல ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, குடம் குடமா கண்ணீரை கொட்டி உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். நீங்க இந்த கிராமத்துக்கு படி அளக்க வந்த தெய்வமா? அடமானம் வச்சிருந்த பத்திரங்களை திருப்பி கொடுக்க வந்த வள்ளலா? வள்ளல் மத்தவங்க உடம்புல சேர அள்ளி தெளிச்சாலும் தப்பு இல்லையா? நான் பதிலுக்கு பதில் செஞ்ச பாருங்க, அது ரொம்ப பாவமா, பெரிய துரோகமா? ஐயா, நான் செஞ்ச காரியத்தால இந்த ஊர் ஜனங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்களுக்கு மானம் பெருசு இல்லைங்க, சோறு தாங்க பெருசா தெரியுது. இந்த ஊர்ல போய் ஒரு பொண்ணா பிறந்த பாருங்க, அந்த குத்தத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நடந்ததை மறந்துட்டு எங்க ஊர் ஜனங்களுக்கு உங்க நல்ல மனசை காட்டுங்க. வசந்தி, எங்க அம்மா சொல்லுவாங்க, நாம நிலத்தை மிதிச்சா அது திரும்பவும் நம்ம மிதிக்கிறது இல்லடா, வாழ்க்கையில நில மாதிரி நடந்துக்கன்னு. நீ சேர அள்ளி கொட்டின பாரு, அந்த சேக்கர் வேற, இப்ப பாக்குறியே இந்த சேக்கர் வேற. அவன் அவமானப்பட்டது நியாயம், ஆனா அவனுக்கு இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பணத்துல மட்டும் பெரியவங்க இல்ல, குணத்திலையும். நான் வரேங்க. பசங்களா, அத்தை அத்தை அத்தை
அத்தை பாப்பா வா உட்கார். இருக்கட்டும். இரு தாத்து கொண்டு வரேன். இல்லைங்க சார், இப்ப அதுக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் இருங்க. கப்பல் முந்தின நாள் தான் பட்டணத்துக்கு வந்தது. கப்பல் விட்டு இறங்கினதும் ரயிலில் நேரா ஊருக்கு தான் வர்றேன். அத்தை, இந்த புடவை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அத்தை அத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்தப்போ அவர் உயிரோட இருந்தார். நீ கொடுத்த பட்டு வேஷ்டியை ஆசையா கட்டிக்கிட்டாரு. வரதா, இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவோ உதவி செய்திருக்க. இருந்து இதெல்லாம் ஏப்பா வீண் செலவு. அத்தை, இது என் கடமை. யாருக்கு செய்யற? என் சொந்த அத்தைக்கு. உலகத்துல உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இருக்காங்க. நீனா எதுவுமே நினைச்சு வருத்தப்படாதீங்க. அத்தை, இது யாருக்கு தெரியுமா? அந்த வாயாடி வசந்திக்கு. இந்தாங்க. என்னப்பா இது? பாவாடை ஜாக்கெட்டு? ஏன் வசந்திக்குதான்? ஏன் சிரிக்கிறீங்க? இன்னுமா அவ பாவாடை ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பா? ஓ, அதுவா விஷயம்? ஏன் வசந்தி வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்காளா? வெக்கமா? அவளுக்கா? சரிதான். அவ எங்கப்பா மாறினா? இப்ப வசந்தி எங்க? வயக்காட்டுக்கு போயிருக்கா. அந்த வாயாடியை கட்டி வைக்க என்னால முடியல. அப்படியும் பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்னும் எவ்வளவுதான் நான் பொறுக்கிறது? உன் புருஷன் மக வந்து மண்டைய போற வரைக்கும் பொறுத்தேன். தாத்தா மண்டை ரொம்ப உறுதி. வேசிய போட மாட்டாரு. இல்ல தாத்தா? வந்துட்டியா? வந்துட்டேனே. இந்த வாயாடி குட்டி வர்றதுக்குள்ள விவகாரத்தை முடிக்கலான்னு பார்த்தேன். முடியலையே. ஐயா, ஏன் இப்படி கடுமையா பேசுறீங்க? வரவன் போறவனுக்கெல்லாம் நான் விளக்கத்தை வேற விளக்கிட்டு இருக்கோம். தாத்தா கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன். அசல் என்னமோ 3000 தான். அதுவும் அப்பா கை நீட்டி வாங்கல. வட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த வள்ளல் தரேன்னாரு. அப்பா கையெழுத்து போட்டு இன்னொருத்தருக்காக வாங்கி கொடுத்தாரு. வாங்கினா ஊரை விட்டே ஓடிட்டான். மார்க்க வந்து இந்த உலகத்தை விட்டே ஓடிட்டான். அத்தை, என்ன இதெல்லாம்? நான் என்னப்பா செய்யறது? அவர் வாழ்க்கை பூரா கவலை சோதி இல்லாமலே வாழ்ந்துட்டு போயிட்டார். ஆமா, அப்பா உயிரு கருத்து வரையும் போகல. தாத்தா வந்து நின்னாரு. அவ்வளவுதான், பட்டுன்னு போயிட்டாரு. மாமா தாத்தாவை கப்பல் ஏற்றி சிங்கப்பூருக்கு அனுப்பலாமா? அங்க கடங்கார கேஸ் நிறைய இருந்தா பட்டுன்னு போயிடும். வசந்தி, கனப்பணத்துல வள்ளி கூப்பிட்ட மாதிரியே கூப்பிடுறே. அந்த வள்ளி செஞ்ச மாதிரியே உங்களை ஏதாவது குட்டையில தள்ளலாமான்னு பாக்குறேன். வசந்தி, பேசாம இரு. பெரியவரே, உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். தம்பி யாரு? சிங்கப்பூரு வருத மாமா. சிங்கப்பூர்ல பெரிய தலையா? பெரிய தலை. இந்த தலையாலே பல தருதலங்களை அடிச்சிருக்காரு. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சிங்கப்பூர்ல இருந்தும் பர்மாவில இருந்தும் தற்சமயம் கப்பலா தான் வர்றாங்க. ஆனா அவ்வளவு வேற நிறுத்தியா? அவ்வளவு கேவலமா பேச வேண்டாம். உள்ளத்துல உறுதியும் உடம்புல வலுவும் இருக்கு. உழைச்சு உங்க பணத்தை கொடுத்துறேன். ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க உழைச்சு தர வரலையும் தாத்தா மண்டை நிக்குமான்னு பாக்குறாரு. இல்ல தாத்தா? அம்மா பேத்தி, கொஞ்சம் வாய மூடு. தமேந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நம்ம மேட்டுத்தெரு மைனர் சதானந்தம் இருக்கிறாரு. ஐயோ பாவம், அவரும் போயிட்டாரா? நீங்க ஏன் அங்க போனீங்க? நான் எங்க போனேன், அவரா கூப்பிட்டாரு. தமேந்தி, அந்த மைனருக்கு உன் பொண்ணு மேல ஒரு கண்ணு. நிறுத்து பேச. மாமா நீங்க நிறுத்துங்க பேச. இது என் சொந்த விஷயம். அதுவும் கல்யாண விஷயம் போல தெரியுது. ஏதாவது தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். தள்ளிப்பாங்க. வசந்தி, தாத்தா நீங்க சொல்லுங்க. பரவல, நீதாம விவரம் புரிஞ்சுக்க. மைனருக்கு உன் மேல ஒரு கண்ணு. இன்னொரு கண் என்னாச்சு? காமெடி பண்ணாத, விஷயத்தை கேளு. நீ மட்டும் 100 வார்த்தை சொன்னா போதும். இந்த வாரத்துல காத்துட்டு இருக்கிறான். ம்? ம். ம்? ம்? நீங்க ஏன் ஊர் சொல்லிட்டு இருக்கீங்க? 2 தடவை நான் சொல்லியாச்சு. எங்க 40,000? தரேன் வசந்தி, தரேன். யாரா நீ? மைனர் சதானந்தம். சதானந்தம். ஏங்க நீங்க தான் மைனரா? ஆமா. 2 வருஷத்துக்கு முன்னால உங்களை நான் கட்ட யார் எடுக்கல? என்ன சொன்ன? என்னடா சொல்ற? கடன் அடைக்க வக்கில்ல, நான் தர்றேன்னு சொல்றேன். கழுத்த நீட்ட கசக்குதா? 2 பேரும் மரியாதை வெளியே போயிடுங்க. மாமா வீட்டுக்கு வந்தவங்களை சும்மா அனுப்பலாமா? வசந்தி, வேடிக்கை போதும். போங்கடா வெளியே. இந்த சதானந்தத்தை எதிர்த்து நின்னவங்க கிடையாது. வசந்தி விட்டு மாமா சிங்கப்பூர் அடி பிரமாதம். என்ன நல்லா படிக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். இந்த அப்படியே ஓடுங்க, 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 ஓடுங்க. இவன் தான் சார் சிங்கப்பூர் வரதான். மிஸ்டர் வரதன், நீ கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். ஓஹோ, வரேன் சார். யோ இல்லையா?
எங்கயா எங்க மாமா அழைச்சுன்னு போறீங்க? உங்க மாமா இவரை உதைச்சிட்டதா கம்ப்ளைண்ட் இருக்கு, விசாரிக்க கூட்டு போறோம். அப்படியா? நானே ஒரு பொண்ணு ஓங்கி கொடுக்குறேன், என்னையும் கூட்டு போறீங்களா? வசந்தி, அப்படிலாம் பேசக்கூடாது. ஒண்ணும் ஆகாது. நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன். மாரியப்ப சார், ஏயா கத்துற? அவர் என்ன செவிடா இருக்காரு? வணக்கங்க. இந்தாயா பத்திரம். ஏசமா, நீங்க நல்லா இருக்கணும் ஏசமா. அப்ப நான் கெட்டு போனோம் இல்லையா? உன் நிலைமை நல்லபடியா இருக்கணையா? மறுபடியும் வேற எங்கேயாவது அடமானம் வச்சிட போறேன். முன்சி பையா, அடுத்தது ராமாயம்மா. ராமாயம்மா, எங்க உறங்கிட்டியா? நல்ல நல்ல இந்தாங்கம்மா. பாட்டி, கை ரொம்ப நடுங்குது. பத்திரத்தை கீழே விட்டுற போறீங்க. வேற எவனாவது எடுத்துக்குவான், பத்திரமா புடிச்சு. முன்சி பையா, அடுத்தது கூப்பிடுங்க. அடுத்தது அடுத்தது. தம்பி, இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இவங்க நிலமும் நம்ம கிட்ட தான் அடமானமா இருக்குது. தம்பி, அவன் குடியிருக்கிற ஆத்து பேர்ல ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டான். கல்யாணத்துக்கு வசந்தின்னு ஒரு பொண்ணு தயாரா நின்று இருக்கு. வசந்தியா? கொடுக்காத, கொடுக்காத. ஏம்மா, வசந்தியோட தாய் நீயே தானா? ஆமா. அப்ப நிச்சயமா கொடுக்காத. என்னடா முடிக்கிற? நான் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றேன், அப்புறம் என்ன யோசனை? ஆமாமா, உங்களுக்கு நான் தர முடியாது, தரவும் கூடாது. தம்பி, உண்மையிலேயே இவங்களும் ஏழைதான். ஏங்க முன்சி பையா, இதை நம்ப சொல்றீங்களா? இவங்களா ஏழைங்க? இவங்க பொண்ணுக்கு பட்டத்துல பேங்க்ல பணம் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது. எங்களுக்கு தெரியாதா? அவமானப்படுத்தாதீங்க. நிக்கிறாள் என் பொண்ணு, கழுத்துக்கு நகை இல்லாம, கட்டிக்க நல்ல துணி இல்லாம நிக்கிறா. ஏயா கேள்வி பண்றீங்க? கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு காரும் பங்களாவும் ஏதியா? ஏது கதையா விடுறீங்க? இருக்குன்ற சொல்ல ஓப்பனா. வசந்திக்கு நான் நிலத்தை தரமாட்டேன், அவளுக்கு என்னையே தந்துட்டேன். தம்பி, பரிதாப பத்தி இப்படி சொல்றீங்களா? பரிதாபத்துக்கும் அனுதாபத்துக்கும் மேல அன்புன்னு ஒண்ணு இருக்கு. நிச்சயமா சொல்றேன், வசந்தியத்தான் நான் கல்யாணம் செய்துக்க போறேன். ரெண்டு பேரும் இன்னைக்கு போல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறதாமா நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
அந்த விஷயம் சொன்ன என்னடா ஆச்சு? போடா. ஓ, யாரு? சிங்கப்பூர் வரதனா? சதானந்தம், என்னப்பா மாமியார் விட்டு சௌக்கியம் எல்லாம் எப்படி இருந்தது? சதானந்தம், நான் ஆத்திரப்பட்டுட்டேன், அதுக்காக அனுபவிச்சுட்டேன். நீ வருத்தப்படாத. இப்ப நான் அத்தை வீட்டுக்கு தான் போறேன். நெல்லு, உங்க அத்தை செத்து வருஷம் 3 ஆச்சு. அப்ப வசந்தி பட்டணத்து மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு சதானந்தம் சொல்றேன், சீரும் சிறப்புமா ஒரு பிள்ளைய பத்து சுகமா இருக்கா. உங்க அப்பா அவனை கூட்டு சொன்னாரு. வா போலாம், வா வாமா, வா வந்து உனக்கு கிறிஸ்மஸ் வாங்கி தரேன். சாக்லேட். ஆமா, உங்க வீடுங்க? இதோ இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய். கான்வெட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. அதுக்குள்ள அங்க பாப்பா காணுங்க. பதட்டப்படாத வசந்தி, ஒருவேளை குழந்தை நடந்தே வரல என்னவோ. எங்கம்மா போயிட்ட? வசந்தி, அப்பா, இவர் நம்ம ராதாமத்தையும் காப்பாத்தல. எங்க குடும்பத்துக்கே ரொம்ப உதவியா இருந்தவர். நான் இன்னைக்கு இந்த ஸ்தானத்துல இருக்கேன்னா அதுக்கு இவர்தான் காரணம். அப்போ உங்க குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போறான்னு சொன்னீங்க, அவரா இவரு? ஆமா மிஸ்டர் வரதன், நானும் வசந்தியும் உங்களுக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம். ஆமா, இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க வீட்டுல தான் இருக்கணும். எஸ் மிஸ்டர் வரதன், எந்த யோசனையும் வேண்டாம். இனிமே நீங்களே எங்க குடும்பத்தை ஒருத்தர். என் கம்பெனியே நிர்வாகி இருந்து வேலையெல்லாம் கவனிச்சீங்க. அவங்களுக்காக இந்த நாள் நான் உனக்காக சமைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் வரதன். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஐயா, இது உங்க பாட்டி காலத்து ஸ்டைல். இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பிறந்த நாள் உனக்கு இல்ல, உன் மகளுக்கு. ஒரு ஐடியா, நீங்க 2 பேரும் போய் அங்க நில்லுங்க. நான் 1 2 3 சொன்னேன்னா யாரு முதல்ல வந்து ஒரு ஃப்ராக் எடுக்கறாங்களோ அந்த ஃப்ராக் நான் போட்டுக்கிறேன். ஓகே, நீ இந்த ஃப்ராக் தான் போட்டுக்க போற. இல்ல, நீதான் போட்டுக்க போற. பார்க்கலாம். பார்க்கலாம். எங்கிட்டயா போட்டி? ஆமா, அதுதான் நடக்காது. நீ சொல்லட்டும், பார்க்கலாம். பார்க்கலாம். இல்ல, நீ சொல்லட்டும். அதுக்குள்ள ஆகும். ரெடி? 1 2 ஒரே டைட்ல எப்படி போட்டுக்கிறது? ஆமா, எப்படி போட்டுக்கிறது? இன்னொரு ஐடியா. அப்பா இதுல பாதி, அம்மா இதுல பாதி, ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து தச்சு கொடுங்க. அப்பா அம்மா ஸ்டைல் லேட்டஸ்ட். அத நான் பிறந்த நாளுக்கு போட்டுக்கிறேன். சபாஸ் ராதா, சபாஸ். மிஸ்டர் வரதன், எப்ப வந்தீங்க? ராதா 1 2 3 சொன்னால அப்பதான் வந்துட்டேன். இருங்க, உங்களுக்கும் மாமாக்கும் காஃபி கொண்டு வரேன். போன விஷயம் என்னாச்சு? கோயம்புத்தூர்ல நம்ம மில்லு நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு. நீங்க போனஸ் கொடுக்க போறத பத்தி சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க கல்யாண விஷயம் என்னாச்சு? நான் பெண்ணை பார்க்க போகல. என்ன மிஸ்டர் வரது, நானும் வசதி இவ்வளவு சொல்லியும் பிடிவாதமா கல்யாணத்துக்கு மறுக்கிறீங்களே? சரி, என்னைக்கு அக்கா மக வசந்திக்கு ஏழனு கூட பார்க்காம காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டீங்களோ அன்னுடைய லட்சியம் இன்பம் எல்லாம் ஈடேறிக்கும். மிஸ்டர் வரதன், உறவு முறைன்னு கூட பார்க்காம
எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீங்கன்னு ஊரே உங்களை புகழணும். ஏன் என் நிலைக்கு என்ன மாமா, நான் நல்லபடியா தான் இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க உங்க கல்யாணத்தை நடத்தியே தீருவோம். சுருக்கமா சொன்னா என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டியே தீருவீங்க. பாருங்க, மாமா எப்போ இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. இதுல அவரை நம்ப கூடாது. பெண் பாக்குற வேலையை நாமளும் எடுத்துக்கணும். கல்யாணத்தை 1 மாசத்துக்குள்ள நடத்தியே தீரணும். இதுதான் என் முடிவு. வாசந்தி, முடிவு எப்போதும் அவங்க எண்ணப்படி நடக்கிறது இல்லை. நாம நினைச்சா. ஹலோ, என்னங்க, பாம்பேல இருந்து சங்கால். Yes. Shape speaking. What? All right. உடனே பட்டு வரேன். டிடெக்டிவ் தண்டமாணி. தமிழ்ல சொல்லணுமா? தூத்தா 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 துப்பையும் தண்டமாணிப்பா. துப்புன்னா என்னவா? துப்ப தெரியாது உனக்கு? அதான் லைனை கட் பண்றான், லைனை கட் பண்றான். நாட்டு போறான் சத்தம் போய். ஐயோ, கோச்சுக்காதீங்க. நம்ம நாட்டுக்கு உங்களை மாதிரி உத்தியோகம் புதுசு பாருங்க. அதனால அவங்களுக்கு நல்லா விளக்க சொன்னாதான் புரியும். ஆமா, ஆபீஸ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து விளக்கிட்டே இருக்கிறான். துப்பு தொலைக்க காணும். தண்டத்துக்கான 4 பேரை வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்தா பேப்பர்ல என்ன நியூஸ்? இந்த பேப்பர்ல 7 கொலை நடந்திருக்குங்க. வெரி குட் வெரி குட். 7 மாலா 7. ஆமாங்க. ஆனா அதுல 6 கொலை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸா? இன்னொரு கொலை யாரு கண்டுபிடிச்சது? நாயா? நீயா? என்ன எல்லாத்துக்கும் அதானே அவன் மாறா. நீதான், நீ சொல்லு. சொல்ல சொன்ன இந்த காணாம போனானே கிழவன் மிராஜ், அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 பேப்பர்ல விளம்பரம் வந்துச்சு. அந்த கிழவன் என்ன ஆனா? அவனா விட்டு கொண்டுட்டானா? வந்துட்டானா? பணம் போச்சு, 10,000 பணம் போச்சு. மிஸ்டர் டிடி, என்னடி? எனக்கு ஒரு யோசனை. என்னது? மறுபடியும் மிராஜ் சார் தொலைச்சுறாங்கறியா? தேடி கண்டுபிடிச்சா 10,000 கிடைக்கும்ங்கறியா? அது இல்ல டிடி, நம்ம ஆபீஸ் ஓபன் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு கொலை கேஸாவது கண்டுபிடிச்சிருக்கமா? அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன். இவ இருந்து என்ன பண்ண போறா? இவனை கொன்னா என்ன? நான் மாட்டேன். ஐயா ஐயா. வாயா முப்பாடியா, என்ன கொஞ்சம் பாடியா? நீங்க தானே டிடி? என்ன பீடியா? நிக்கிறீங்களே, சொல்லி தொலைங்களே. நம்ம ஆபீஸ் கண்டிஷன் சொல்லுங்க. கோரக்கொலை வேற, முண்டம் வேற. தலை யாருதுன்னு தெரியாது, முண்டம் யாருதுன்னு தெரியாது. அது ரெண்டையும் கண்டுபிடிச்சு கொடுத்தா எங்களுக்கு ஃபீஸ் 1500 ரூபாய். மர்ம கொலை, கத்தி, குத்து, ரத்தம், சத்தம் ஒண்ணுமே இருக்காதான். ஆளு மாத்திரம் கண்ண மூடி இருப்பான். அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா 3000 ரூபாய் ஃபீஸ். சந்தேக கேஸ், புருஷன் மேல பொண்டாட்டி சந்தேகம், பொண்டாட்டி மேல புருஷனுக்கு சந்தேகம். இதை நிவர்த்தி பண்ணி வச்சா எங்களுக்கு 700 ரூபாய் ஃபீஸ். திருட்டு, சாதா 500, ஸ்பெஷல் 1000. என்னங்க சார் இது? மசாலா தோசை மாதிரி ஸ்பெஷல்னு திருட்டுலயுமா? ரேகை, அடையாளம், கை தடயம், கால் தடயம், ஏணி, கயிறு ஒண்ணுமே இருக்காது. சாவி கொத்து இடுப்பில் இருக்கும், பெட்டி மாத்திரம் பூட்டி இருக்கும். ஆனா பெட்டிக்குள்ள பணம் இருக்காது. கண்டுபிடிச்சு கொடுத்தா 1000 ரூபாய் ஃபீஸ். இதுதான் ஸ்பெஷல் மசாலா. காணாம போன கேஸ், 5 வயசுக்குள்ள காணாம போச்சுன்னா அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் ஃபீஸ். ஆனா மேற்கொண்டு 25 பைசா கையில் கொடுக்கணும். ஏன்னா புள்ள பொட்டலத்துக்கு ஆளும். பொட்டலத்தை கொடுக்கலன்னா கட்டவரில் கடிக்கும். கட்டவரில் கொடுக்கறது என்கிட்ட கட்டவரில் கிடையாது. அதுக்கு மேல வயசாயிடுச்சு. 1000 ரூபாய் ஃபீஸ். நாங்க 5 பேருக்கு வேற வழி இல்லை. தர்றேன். என் பொண்ணு ஒண்ணு காணாம போயிடுச்சு சார். பொண்ணு காணாம போச்சா? என்ன பேரு? டோரியா. டோரியாவா? கண்ணு சொல்லையா? 1.5 கண்ணா? ஐயோ, மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கு சார், கிளி மாதிரி. மூக்கு முடியும் இல்லைன்னா அது ஒரு மூஞ்சியா? பொண்ணோட போட்டோ வச்சிருக்கியா? ஐயோ, போட்டோ பிடிச்சுக்கிறேன்னு தானே வெளியில போச்சு. அப்ப போனது தானே. இன்னும் திரும்பலையா சார்? திரும்பலையா சார்? என்ன வயசு? 18. கரெக்ட். காணாம போக வேண்டிய வயசுலதான் காணாம போயிருக்குது. 18 போகா, பின்ன 81 போகும். எங்கேயும் தேடாதையா. கோடம்பாக்கத்துல ஏதாவது ஸ்டூடியோ முன்னால புதுமுகம் வந்து நிக்கிறேன்னு நிக்கும் பாரு. அடுத்தாப்புல நீச்சல் உடையில ஒரு படம் வரும், அடுத்து ஒரு பேட்டி வரும். இதோ உருளைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படி என்று புதுமுகம் சொல்லுகிறார். கொஞ்சம் மைதா மாவை எடுத்துக்கொண்டு. ஐயோ ஐயோ,
மைதா மாவு இல்ல சார், உருளைக்கிழங்கு அப்படி நைஸா சீவி. ஓஹோ, வீட்டுல நீங்க தான் சொல்லணும். ஐயோ என்ன விடுங்க, பொண்ணை காணோம் சார். ஏயா பொண்ணு போச்சே, போகும்போது கையில என்ன இருந்துச்சு? எலுமிச்சம்பழம். நகை சுத்தி வேறையா? ஏயா இந்த கஷ்டத்துல காணாம வேற போணுமா? என்ன ஆடை போட்டிருந்தது? அரட்டவு சார். வெளியே வெளியே வெளியிலதான் சார், ஓடுறதுக்குன்னே போட்டிருக்குது. அப்புறம் மெனக்கட்டு தேடுற. பொண்ணுக்கு பின்னால ஜடை இருந்துச்சா? ஐயோ எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அதான் தூத்தா தூத்தா சுப்ரீம் தண்டவாடி விளையாட்டா, இது கூட சொல்ல மாட்டலாம். சரி வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. நீங்க மட்டும் ஏங்கி உட்காந்துட்டீங்க, வாங்க சாப்பிட. ஏன் சிரிக்கிறீங்க? பரிமாற வேண்டியவளே நான் தான். பந்தியில உட்கார சொன்னா சிரிக்காம என்ன பண்றேன்? இவ்வளவு நெருக்கமான அன்பு வச்சிருக்கிற நீங்க இந்த விழாவில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் வாழ்வை பாழாக்குறவனி, என் அன்பு மாளிகையை திங்கமயமாக்குறவனி, என் அனாதைய தவிக்க விடுறவனி. நடந்ததை ஊரை குட்டி சொல்லட்டுமா, இல்ல உனக்கு மட்டும் ரகசியமா சொல்லட்டுமா? எங்க இந்த சேக்க சத்தம் போட்டு பேசாதீங்க, நாங்க மாடி போய் பேசுவோம். விடுக்கைய வரேன்.
ஜெயிக்க வைக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லை. என்னுடைய உறவை உறுதிப்படுத்தத்தான் வந்திருக்கேன். உறவா? யாருக்கு? எந்த வகையில? எந்த வகையிலயா? நோயாளி உறவு யார்கிட்ட இருக்கும்? டாக்டர் கிட்ட. பக்தனுடைய உறவு தெய்வத்துக்கிட்ட. நிரபராதி உறவு நீதிபதி கிட்ட. இந்த தண்டத்தினுடைய நோய் தீர்க்கும் டாக்டர், வரம் கொடுக்கும் தெய்வம், நீதி வழங்க நீதிபதி எல்லாமே அந்த சேகர் தான். எங்கே அவர்? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. என்னால் ஆன உதவி எல்லாமே செய்ய நான் காத்திருக்கேன். அதுதான் முடியாது. நீ நீதிபதி இல்லை, என் வழக்குக்கு எதிர் வைக்க வரம் கொடுக்கிற தெய்வம் இல்லை, பலி வாங்குற பூசாரி, நோய் தீர்க்கிற டாக்டர் இல்ல, என் உயிரை வாழ்ந்து வந்து ஏன தங்கம். நீ என்ன சொல்ற? அம்மா எல்லாரும் காத்திருக்காங்க, வாங்கம்மா சாப்பிடலாம். தாதா, நான் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ போய் அவங்க எல்லாரும் சாப்பிட சொல்லு. நீங்க வாங்க, சாப்பிட்டு பேசலாம். பரவாயில்ல, நீ போ. வாமா. நீங்க சொல்ல வேண்டியது நேரடியா சொல்லுங்க. நேரடியாவே சொல்றேன். சேகரோட வாழ வேண்டியவன் நீ அல்ல, நான். மனைவிங்கிற ஸ்தானத்துல வாழ வேண்டியவளே நான் தான். என்ன சொல்றீங்க? நான் இருக்க அவருக்கு இன்னொரு மனைவியா? இந்த கேள்வியை நான் கேட்கணும். அதுக்குதான் வந்திருக்கேன். இருக்காது, அவர் அப்படி செய்ய மாட்டாரு. நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டேன்னு சொல்லாது. சேகரை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. சேகருக்கு எனக்கு நெடுநாளே உறவு. அதை நிலைநிறுத்த நான் எவ்வளவோ பாடுபட்டேன். இப்போ ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அப்படின்னா ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இதுதான் தீர்ப்பு சொல்லு. தங்கம், இந்த சங்கத்துக்கு மதிப்பு ஏற்படணும்னா நீ ஒழியணும். தங்கம், கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றது கேளு. கேட்க வேண்டியதில்லை. நான் வாழலாம், நீ வாழக்கூடாது. வாழக்கூடாது. என்ன சத்தம்? துப்பாக்கி யார சுட்டா? மாமா, யார் இந்த பொண்ணு? அத்தானோட காதலியா இந்த தங்கம். ரொம்ப நாளா உறவு. அவ வாழ நான் வாழக்கூடாதுன்னு இந்த துப்பாக்கியால என்ன சுட வந்தா. வேண்டான்னு தடுத்தேன். எதிர்பாராத விதமா அவளே பலியாயிட்டா மாமா. சேகருக்கு காதலியா? உன்னை தவிர வேற உலகமே கிடையாதுன்னு சொல்ற சேகருக்கு ரகசிய காதலியா? சேகர் இருக்காது மாமா, தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க. வசந்தி, நான் நம்ப மாட்டேங்கிறது மட்டுமல்ல, அப்படியே இருந்தாலும் மாமா. வசந்தி, நான் என்ன சொல்ல வந்தேனா, அப்படியே இருந்தாலும் உன் வாழ்வுக்கு குறுக்கே இந்த தங்கம் மட்டுமல்ல, யார் வந்தாலும் தண்டனை தற்சலா ஏற்படாது. நானே கொண்டுடுவேன். மாமா, நான் கொலைகாரி ஆனது போதாதா? கிடையாது, நீ கொலைகாரி இல்லை, கொலை நடக்கவும் இல்லை. என்ன சொல்றீங்க? தங்கம் இந்த பெட்டிக்குள்ள அடங்கிட்டு அடுத்தது மண்ணுக்குள்ள மறந்து. கவலைப்படாத, தைரியமா இரு. இப்படி நீ எத்தனை தரம் கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். சேகர நீ மனமாற நேசிக்கிற, அவன் அப்படி செய்ய மாட்டான்னு நீ நம்புற. உன்னுடைய நம்பிக்கை ஏன் நம்பிக்கை? வசந்தி, துன்பையும் கொலையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதை. எப்படி மாமா என்னால மட்டும் மறைக்க முடியும்? என்ன மறந்து, தன்னை மறந்து நானே அவர்கிட்ட வந்துட்டோம்.
மஜிஸ்ட்ரேட் கிட்ட நடக்குமா? கொஞ்சம் ஏமாந்திருந்தா வித்தவுட் டிக்கெட்ல புக் பண்ணி இவளை உள்ள தள்ளி இருப்பான். பார்த்தார் தண்டபாணி. அவர் எக்ஸ்ரே கண்ணில் இருந்து யாராவது தப்ப முடியுமா? அதானே. அதுக்கப்புறம் தப்பிச்சோட பார்த்துட்டு நான் விடல, குறுக்க விழுந்து பிடிச்சேன். வண்டியை கிடுகிடுன்னு ஆடி போச்சு. எப்படி சார்? அப்பதான் இன்ஜினியர் சேர்த்தேன். டோரியா அப்படி எடுப்படியே கூப்பிட்டோன்னு அசம்பி நின்ன பொண்ணு தானே. டோரியா இனிமே வீட்டை விட்டு போறியா, வீட்டை விட்டு போறியான்னு சொல்ல வாயை திறந்துச்சு. நான் விடல, கட்சி பத்துட்டேன். வாயை கட்டிட்டீங்க? இல்ல, என் மூஞ்சி தொடச்சுக்கிட்டேன். மரியாதையா வா பின்னால என்ன. அவளும் வந்தா. நீ என்ன சொன்னீங்க? வர்றாரான்னு பாத்துக்கிட்டே முன்னாடியே போனேன். போயிட்டே இருக்கிறேன், ஒரு கார் முன்னால வந்து நிக்குது. ஐயோ, சஸ்பென்ஸ். மூஞ்சியே புகையில மறைஞ்சிருக்குது. புகையை விலைக்கு பார்த்தா சிகரெட். மாற்றி மாறுப்பனா நானும் குடிச்சேன். ஐயோ, அதுலவா? என்னது வேற மிஸ்டர் அப்படின்னு டச் பண்ணு. ஃபைட்டிங் தான் ஜெயிச்சிருப்பார். நம்ம டிடி மாதிரி யாரு துப்பறிய முடியும்? நீங்க சொல்லலாம். நீங்க எங்க வேற? இல்லடி, அகதா கிறிஸ்டி. ஆறவா ஆத்தா கிறிஸ்டினா மாரியாத்தா பேசுன மாதிரி பொம்மையா நானே? சரி, கதையை சொல்லுங்க. எங்க விட்ட ஏன் மிஸ்டர் அப்படி டச் பண்ணீங்க? திரும்பிச்சு உருவம் பாக்குறேன். பொம்பளை திரும்பி உட்காந்து பொறுக்க தம் அடிச்சிட்டு இருக்கிற. பொட்டச்சியோட நமக்கே சங்காத்த எடுக்காலன்னு விடுவிட்டு வந்துட்டேன். கந்தல் கட்டி இருந்த டோரியாவுக்கு புது புது துணி, நல்லா 4 வேளைக்கு செலுத்தியான தீனி. இப்போ இவங்க அப்பா வந்து பார்த்தா என்ன நடக்கும்? டெலிபோன் பண்ணிட்டுமா? சந்திக்கும் காட்சி எப்படி இருக்கும்ன்ற. காணாம போயிருக்கிற பொண்ணு கிடைச்சிருக்கிறா. அப்பா பார்த்தா எவ்வளவு வந்தா கூப்பிடுவா? அப்பா மகளே, அப்பா மகளே, அப்பா மகளே. 1500 ரூபாய் பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்பா மகளே பாஸ் ஆகலாம். அப்பா பொண்ணு மாத்திரம் கட்டி பிடிக்கட்டும். போ அப்பா கட்டி பிடி. ஜாதி அகட்டே, ஜாதி. ஐயோ, இது என் பொண்ணு இல்ல சார். என்ன அது பொசுக்குன்னு கல்ல தூக்கி போடுற? சத்தியமா இது என் பொண்ணு இல்ல சார். இதுதான் அசல் டோரியா. இதை விடவா டோரியா? கிடையவே கிடையாது. ஐயோ, என் பொண்ணு சிரிச்சா கண்ணத்துல குழி விடும். இது சிரிக்காமலே குழி விடும். எனக்கு விடும். அது தலையில தேய்ச்சுட்டேன். அரசவன் சார், இப்ப ஏன் டவுன் நல்ல துணி வாங்கி கொடுத்துருக்கேன். மச்சம் இல்லையா, பச்சை குத்தி இருக்குதியா? ஒத்துக்க மாட்டேன், எனக்கு தேவை மச்சான். ஒரு அடையாளத்துக்கு தானே பச்சையே இருக்கியா, அட்ஜஸ்ட் பண்ணியா? நீ என்ன சொன்னாலும் இது என் பொண்ணு இல்ல. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, நான் தேடி கண்டுபிடிச்சாச்சு. மரியாதை கூட்டுக்கு 1500 ரூபாய் பணத்தை கீழே கொடுக்க முடியாதியா? எனக்கு பொண்ணு கிடைச்சாச்சு. போன 2வது நாளே திரும்பி வீட்டுக்கு வந்துருச்சு. அதை சொல்லிட்டு போலான்ட்டு தான் நான் இங்க வந்தேன். அதை துரத்தியா? இதை வச்சுக்கியா பணத்தை கூடியா? உனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக என் மகளை துரத்த சொல்றியா? கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கையா? இன்னும் அர்த்தமில்லாத ஆளா இருக்கா? ஊர்ல இருக்கிற டோரியாவுக்குலாம் நானும் அப்பேன். நீ வீணா அலைஞ்சு தெரிஞ்சு சிரமப்படுவியே, சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். டிடி டாடா. என்னையா இது இப்படி விட்டு போறேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு உரமா கட்டி வை. சார் சார், யாரு என்ன வேணும்? சேகர் தம்பி இல்லைங்களா? சேகர் தம்பியா? அவர் இங்க இல்ல, வெளியூர் போயிருக்காரு. உள்ளூர்ல இருக்கிறதா தகவல் சொன்னாங்களே, நான் அவசியம் பார்த்தே ஆகணும். யாரும் என்ன பாம்பேல இருக்காரு அவரு. நீ எப்படி அவரை பார்க்க முடியும்? பம்பாய் போயிட்டார. அப்ப என் பொண்ணு உள்ள இருப்பா, அவளையாவது கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்ன மேல உளர்ற? யாரையும் அவன் பொண்ணு? தங்கம். தங்கம் என்னது? தங்கமாவது வெள்ளியாவது பித்தளையாவது இங்க யாரும் இல்ல. போகலையே போகலையே. நீங்க யாரு? எந்த தங்கத்தை தேடி வந்திருக்கீங்க? தங்கன்றது என் பொண்ணு. சேகர் தம்பி தேடி இங்கதான் வந்து. மூணு வாய். உன் பொண்ணு சேகர் தேடி இங்கே இருக்குது. என்ன காரணம்? காரணத்தை வெளிப்படையா எல்லாரும் முன்னாடியும் சொல்றது அவ்வளவா நல்லா இருக்காது. ஏன் பொய்ய ரகசியமா சொன்னாதான் நாங்க இன்னும் நம்புவோமா? சரி, நான் அவருக்கு சொந்தக்காரன். இவங்க சேகருடைய மனைவி வசந்தி. இப்ப சொல்லு உண்மையை. மனைவியா? சேகருடைய மனைவியா? ஐயோ 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 ஐயோ, தங்க தங்க மோசம் போயிட்டே. தங்க ஏமாந்துட்டே ஒப்பாரியா தங்க. மூணு வாய. எப்படியா மூடுவேன்? ஐயோ, வயிறெறித வயிறெறித வயிறெறித. நீதான் பொண்டாட்டின்னு சொல்லி கோயில்ல தாலி கட்டினானே அந்த சேகரு. இவங்கள வேற பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, நான் என்ன செய்வேன்? தங்க 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 தங்க. பாடு கட்டும பொண்டாட்டி இங்க இருக்க. கதையா கட்ட? நானா கதை கட்டுறேன்? நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்புங்க. என் மகன் நானா, அவளை என்ன பண்ணுனீங்க நீங்க? தங்க இங்க வரல, வேற எங்காவது இருப்பா. போறேன் சேரு. நீ கிடைக்கலன்னா நான் இங்கதான் வருவேன். மகளே தங்க தங்க. மாமா, பிணத்தை ஆழமா குழி தோண்டி புதைச்சிட்டேன்னு சொன்னீங்களே,
இப்ப எவ்வளவு சுலபமா என்ன பயன்படுத்துது பாத்தீங்களா? வசந்தி, வசந்தி, வாங்க. இப்பதான் வரீங்களா? ஆமா. வசந்தி எங்க? மாடியில் இருக்கு. அப்படியே. ராதா, வசந்தி, ராதா. என்னமா செய்யறது? நான் போன இடத்துல எதிர்பாராதமா வேலை அதிகமாயிடுச்சு. அதனாலதான் என்னால உடனே வர முடியல. இடம் கொடுக்கிற பிரசன்டேஷனை முதல்ல கொடுங்க, அப்புறமா இதை வாங்கிக்கிறேன். ஓ, அதுவா? என் மேல அவ்வளவு கோவமா? அடே அப்பா, அந்த குழந்தைய ஒரு வழியா சமாதானப்படுத்தியாச்சு. இந்த குழந்தை சமாதானமே ஆகாத. வசந்தி, ஆமா, தப்பு என் மேலதான். ஏன் வசந்தி, உனக்கு ஏதாவது பாக்கி? வசந்தி, உண்மையிலேயே நான் தான் பாம்பேல இருக்கிற வழிய என் உள்ளமெல்லாம் பிறந்தாளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா நீயும் என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப. இப்ப சொல்லு, நம்ம 2 பேர்ல ராதா மேல யாருக்கு அதிக ஆசை? வசந்தி, என்ன வசந்தி இது? ஏதோ கொலை பண்ணவனை பாக்குற மாதிரி பாக்குற. ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ்வாடா, இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாவது ஒண்ணும் இல்லைங்கிறதும் வாயை திறந்து சொன்னீங்க. வெரி குட். வசந்தி, உங்களை பாம்பேல என்ன நடந்தது தெரியுமா? நம்ம வியாபாரத்துல சம்பந்தப்பட்ட சேட்டை அவனோட மனைவி சுட்டு கொண்டுட்டா. என்ன? சேட்டுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்தது. சத்தியமா அதை கண்டுபிடிச்ச அவனுடைய மனைவி ஆத்திரம் தாண்டாம அவனை சுட்டு கொண்டுட்டான். என்னடா மனைவியா இருந்தாலும் இப்படி ஆத்திரப்படுறது. அதுக்கப்புறம் அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. நம்ம கூச்ச விடுறேன். ஏன் இப்படி இருக்க? இப்படி எல்லாம் இருக்கப்படாது. எப்ப சகஜமா இருக்கும். அப்பா இப்படி செய்வாரான்னு கேட்டு அந்த அப்பா கிட்ட இருக்க அசைக்க முடியாத ஆதாரம் தங்க உன்னை பார்த்து சிரிச்சா சின்ன உன்னை பத்தி சந்தேகம் கேட்கிறான். சந்தேகமே இல்லை, சின்ன போஞ்சு போச்சு. உனக்கு புரியுதா? பண்பு, படிப்பு, பணம், படம், காத, அன்பு எல்லாம் வெளியே சேகர் மனுஷன் இல்லை. நெருப்பு கொடிச்சு திராட்சை வச்சு தெரியுமா? வசந்தி, சேகர் உனக்கு வந்தனம் பண்ணிட்டான், உன்னை ஏமாத்திட்டான். உனக்காகவே வாழ்ந்துகிட்டு கிடந்த எப்படி கேட்கிறேன்? எனக்கு ஒண்ணு கிடையாது. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க கோபத்தை தடுக்க இப்படி பேசுறது தவிர வேற வழியே இல்லை. மறந்துட்டீங்களா? கொலகாரியா மாறி நடப்பிடமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எதுக்காகன்னு சொன்னேன். அவருடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தானே. இது கெடுக்க நீங்களே வரணுமா? உன்னை பத்தி எனக்கு எந்தவித பொறுப்பு கிடையாதா? இனிமேதான் அதிகமான பொறுப்பு இருக்கு. மறந்தும் கூட உணர்ச்சி வசப்பட்டு தங்கத்தை பத்தி அவர்கிட்ட கேட்கறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னையே என்ன அழிச்சாலும் அழிச்சுக்குவேனே தவிர அவருடைய கௌரவத்தை குறைக்கிற எதையும் வாய் விட்டு கேட்கறது இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டேன். என்னதான் நான் மனைவியா இருந்தாலும் ஆத்திரப்படக்கூடாது. மாமா, சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம். வசந்தி, வசந்தி, பின்னாடி வா. ஐயா, என்ன எங்க அழைச்சிட்டு போறீங்க? என் மக போன இடத்துக்கு. என் மகளே போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் வாழமா?
எல்லாம் சரியா போயிடும். ராத்திரி நல்லா தூங்குவாங்க. ஏன் டாக்டர்? அப்படின்னா இன்னைக்கு இதே நம்ம கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஃபுல் ரெஸ்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். சரி டாக்டர். இன்னைக்கு நான் ஆபீஸ் போறது இல்லை. உன் பக்கத்துலயே இருக்க போறேன். பாருங்க, நீங்க ஆபீஸ் போய் எல்லா காரியத்தையும் கவனிச்சுங்க. சரி, ஓகே. நீங்க எதுக்காக ஆபீஸ் போகாம இருக்கணும்? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க. பரவாயில்ல சந்தி, அடுத்துக்கு ஏன் படுன்னு சொல்லி என்ன பயப்படுத்துறீங்க? உண்மையிலேயே என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க ஆபீஸ் போங்க. என்னம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க ஸ்கூலுக்கு போகாம இருந்துட போறியா? இல்லம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். அம்மா ஸ்கூலுக்கு போறேன். டாடா. ஓ, அப்ப நான் ஆபீஸ்க்கு போறேன். வசந்தி, நான் ஆபீஸ்க்கு போறேன். போயிட்டு வாங்க. நான் ஆபீஸ்க்கு போறேன். போயிட்டு வாங்கண்ணா. என்ன வசந்தி, இது உனக்கு புரியலையா? புரியுது. ராதா சின்ன குழந்தை, அவ ஸ்கூலுக்கு போறா. நீங்க உங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. டாடா. டாடா. ஹலோ, யாரு? அமர்தலிங்கம் பேசுறேன். அமிர்தலிங்கமா? ஆமா, நானே தான். என்னங்க? புருஷன் என் பொண்ணை கொண்டுட்டான். நான் போய் ஆபீஸ்ல பார்க்க போறேன். ஐயோ, வேண்டாம், அங்க போக வேண்டாம். அவரை பார்க்க வேண்டாம். அப்ப சரி, வீட்டுக்கு போ. 8வது புடிச்ச உடனே புறப்பட்டு வா. என்ன? வீட்டுக்கு போ? 8வது குடிச்சியா? ஐயா, இதை பொறுத்து வந்துட்டேன். ஐயோ, கொஞ்சம் இருங்க, பக்கத்துல போய் தண்ணி கொண்டு வர்றேன். சேகர், அத போறது நம்ம வசந்தி வருது இல்ல? ஆமா, வசந்தியே தான். வந்துட்டியா? வா, உங்களை நான் சும்மா விட போறதில்லை. என் மக தங்க உங்க பங்களாவுக்கு வரலன்னு சொன்னீங்களே, அது சுத்த போய். அவ கடைசி அங்கதான் வந்திருக்கிறான். வாழ வழி தேடி காதலிச்சவனை நம்பி நியாயம் கேட்க வந்து என் தங்கம் அநியாயமாக கொலை செய்யப்பட்டுட்டான். ஐயா, வசந்தி, உன் புருஷன் பம்பாய்க்கு போனான்னு சொல்றது போய். என் மக வாழ்க்கையை புசுக்கி சதி செஞ்சு அவரை கொண்டுட்டான். இல்ல, இல்லவே இல்ல, அவர் அப்படி செய்யல. அவன் தான் செஞ்சிருக்கான், சந்தேகமே இல்லை. இந்த பார், என் மக அவ சிறையடிக்கு கடைசியா எழுதின லெட்டர். சேகர் கிட்ட எவ்வளவோ வாதாடியும் பயன் இல்லை. உன்னை திருமணம் செஞ்சுக்க முடியாது, ஏதாவது மிரட்டின உன்னுடுவேன்னு சொன்னார். இருந்தாலும் இந்த லெட்டர்ல எழுதின பிரகாரம் இவ்வளவு அங்க போயிருக்கிறா. அவன் மிரட்டி இருக்கிறான், இவ வாதாடி இருக்கா, அவன் கொண்டுட்டான், சந்தேகமே இல்லை. இல்ல, அவர் ஒரு பாவம் சேர்ந்தான். நான் தான் உங்க தங்கத்தை கொன்னுட்டேன். நீதான் கொண்டுட்டியா? ஐயோ 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 ஐயோ, தங்க தங்க தங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா போலீஸுக்கு மட்டும் போகாதீங்க. நீங்க சொன்னபடி எல்லாம் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் ஈடா ஒரே ஒரு பிச்சை மட்டும் கேட்டுக்கிறேன். அது நீங்க இல்லைன்னு மறுக்கவே கூடாது. என் புருஷனோட அந்தஸ்தை பாழாக்கிடாதீங்க. வசந்தி, என்னது? யார் இவரு? எதுக்காக நீங்க வந்த? என்ன வசந்தி இது? ஓ, நீங்களா? யார் இவரு? வசந்தியோட சித்தப்பா. சித்தப்பாவா? ஆமா, சிங்கப்பூர்ல இருந்தாரு. ஓஹோன்னு வாழ்ந்தவரு கடைசியில ரொம்ப முடிச்சு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். வசந்தி, இவரு உங்க சித்தப்பாவா? சரி, வசந்தியோட முகவாட்டத்துக்கு காரணம் இப்ப புரியுதா? உனக்கு ஒரு பாவமும் அது எனக்கு இல்லையா? மாமா, நீங்க புறப்படுங்க நம்ம வீட்டுக்கு. புறப்படுங்க மாமா. வாங்க மாமா, வாங்க. இனிமே இந்த வீடு தான் உங்க வீடு. வேணா வெளியே நிம்மதியா சாப்பிடுங்க. வயசான காலத்துல நீங்க எங்கேயும் போக கூடாது. மனசுல எதையும் நினைக்க கூடாது. உட்காருங்க.
இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு துணி கௌரவம் குறைஞ்சாலும் யாரும் அனுமதிக்க மாட்டோம். ஐயோ ஐயோ என் செல்வங்களா, எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய பொறுப்பு. நான் என்னன்னு பதில் சொல்லுது? ஒன்னும் சொல்ல வேண்டாம் வசந்தி. மாமாவுக்கு மாடியில ரூம் ஏற்பாடு பண்ணு. நீங்க போய் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன செய்யறேன்? உங்க அன்பு சொல்லே என்னால தாழ முடியல. சரி, சேருக்கு தெரியக்கூடாதுன்னு உன சித்தப்பான இருக்க சொன்னேன். உனக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு 2 நாள்ல ஓடி போயிடும் தெரியுமா? என் மக தங்கத்தை உங்ககிட்ட பலி கொடுத்துட்டு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களை மட்டும் சந்தோஷமா வாழ விட்டு போயிடுவேனா? அதுக்கு என்ன யோசி சொல்றேன்? நான் மட்டும் இருந்தா பத்தாது. என்னையே நம்பி இருக்கிற என் குடும்பத்துக்கு வழி. உங்க குடும்பத்து வேணா நீங்க வர சொல்லுங்க. உனக்கு போனது தண்டச்சோறு, உன் குடும்பத்துக்கு வேறையா? மாமா எதுவும் பேசாதீங்க. உன் பிரியம் போலே செஞ்சுக்க. பாருங்க, மாமா சொல்றது மனசுல வச்சுக்காதீங்க. இந்த வீட்டை உங்க சொந்த வீடா நினைச்சுக்குங்க. ஆனா இந்த விஷயம் அவருக்கு மேல வேண்டாம். வாங்க, எப்ப வந்தீங்க? ஆமா, உங்க வியாபாரம் எப்படி நடக்குது? வியாபாரமா? நான் என்ன மளிகை கடை வச்சிருக்கேனா இல்ல ஜவுளி கடை வச்சிருக்கேனா? அத்தனையும் பிரெயின் ஒர்க். டிடெக்டிவ் தண்டவாணி. யாரு யாரா மாமா? நீ கேளுங்க மாமா. யாரு நீங்க இங்க வந்தீங்க? நானா சேகர் மாமா? அது சேகர் மாமா. அதுவா? சீப்பா மாட்டீங்க. சேகர் மாமா. நீங்களா யாரு? யார் நீங்க? ஐயோ, எங்களையா யாரும் கேக்குற? தம்பி, நீ அப்படி சொல்லலாமா? என்னங்க என்னங்க? ஐயோ அப்பா நாங்கடா நான் தான் செல்வங்களா. அப்பாவா? என்னது? எனக்கு தெரியாம கொஞ்சம் வீட்டு பக்கம் வரலன்னா என்னென்னமோ நடந்தது. யாருப்பா நீ? நம்ம சித்தப்பா. சித்தப்பாவா? ஆமா, சிங்கப்பூர்ல இருந்தாரு. உனக்கு தெரியாது? என்னங்க தம்பி, எங்களை எல்லாம் பார்த்து யாருன்னு கேக்குங்க, கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மாமா அது? இவங்க எல்லாம் யாரு? தம்பி, அதுங்க ரெண்டும் என் பொண்ணுங்க, ஆனந்தி புஷ்பா. இந்த பாவி இருக்காளே எனக்கு வாழ்க்கப்பட்டவன். படட்டும் படட்டும். என் பையன் பார்த்தா இவன் டெல்லி டெல்லி எருமை. என்ன? பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லட்டும். ஆமா, நானே இவங்களுக்கு பாரமா இங்க இருக்கிறேன். நீங்க வேற பாரமா வரணுமா? ஆமா, இவன் ஒரு பாரம். டே கழுத்தேடுற பையன் என்ன விரல வச்சா வாங்கிடுவானா? இல்லை, விரல எடுறா. மாமா, அப்படியெல்லாம் வருத்தப்படாதீங்க. என்ன அநியாயங்க, நீங்க பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. நாங்க எப்படிங்க உங்களை விட்டுட்டு இருப்போம்? பிள்ளைங்க எல்லாம் அப்பா அப்பா ஏங்குதுங்க. பாத்தீங்களா எப்படி ஏங்குதுங்கன்னு? உங்க பிள்ளைங்க தானே? அப்பாக்கு மாத்திரமா ஏங்குதுங்க? எல்லாத்துக்குமே ஏங்குதுங்க. ஒருத்தன் மாமா மாமான்னு ஏங்குறான். இதான் ஒரு தடியன் விரலுக்கு ஏங்குறான். இவங்க போடுற குரலுக்கே பிச்சை போட்டுலாம் போல் இருக்குது. என்ன ஏங்கினாலும் சரி, பிச்சை போட போறது இல்ல. எங்க கஷ்டம் எங்களோடவே இருக்கட்டும். சேகருக்கு சொல்ல வேண்டாம், நாங்களே போறோம். போங்கடா, பாச்சா போடா. போடா. இல்லைங்க இல்லைங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அம்மா வசந்தி, நானும் என் பிள்ளைங்களும் இந்த வீட்டுல ஒரு ஓரமா கிடக்குறோம்மா. ஓரமா விழுந்து கிடந்தாலும் உங்க குடும்பத்துக்கு பாதி ஆள் பிடிக்குமே. இருந்தாலும் நீங்க காலாலிட்ட வேலையை தலையால செய்துகிட்டு இருக்கோம். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பாபா, யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். வசந்தி, இவங்க எல்லாம் கவனிச்சுக்க, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். என்னது சித்தப்பா? அது சிங்கப்பூர் சித்தப்பா. அந்த ஆளுக்கு என்னன்னா சைனா பஜார்ல இருந்து வந்த கூட்டம் மாதிரி ஒரு குடும்பம். இதுல ஏது உண்மை? நான் சொல்றதுதான் உண்மை. அவர் சித்தப்பதான். சத்தம் போட்டா பெரியப்பா ஆயிடுவாங்க. டோரியா, நோட் பாயிண்ட். இதுல எது பீரோ சாமி? ஒரு ரூம் எங்க? முன்னால போ. இதானே உன் பீரோ? அம்பி எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏன் உன் மூஞ்சி இப்படி போகுது? சொல்லக்கூடாது அவன் புடவைய. உங்க இஷ்டம் போலே செய்யுங்க, நான் ஒண்ணும் சொல்லல. என்னது ஒரு ஜீன்ஸ், சாக்ஸ், ஸ்லீவ்லெஸ், பேக்லெஸ் ஒண்ணுத்தையும் காணுமே.
பெஸ்ட் கண்ட்ரி செலெக்ஷனா இருக்கு. இதோ இந்த புடவை தூசி. ஐயோ, இது ஒரு கல்யாண புடவைங்க. இருந்தாலும் கல்யாண பந்தல்ல பெரியவங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி வாங்கின புடவைங்க. இதுல ஒரு மினி பாவடையும் கையில ரவிக்கும் வைக்கலாம். வேண்டாமா, உங்க காலில் விழுந்து கெஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த புடவை என் தெய்வமா நான் இருந்துகிட்டு இருக்கேன். புடவையாவது தெய்வமாவது ஆனந்தி. ஐயோ வேண்டாமா. ஐயோ இல்லன்னா என்ன செய்ய? அம்மா கூப்பிட. அம்மா கூப்பிட போறியா? கூப்பிடு. என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்களா? ஏமா இப்படி செய்யறேன்னு கேட்ட போடா கலையா அப்படிங்கிற. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு அடி ஒண்ணு இல்ல. இந்த சின்னஞ்சிறு வாயால நாங்க இப்படி சீரழியணுமா? வசந்தி, இந்த அவமானத்துல பொறுத்துக்கணும்னு எங்களுக்கு கூட அவசியம் கிடையாது. இப்பவே நான் சேகர்கிட்ட போய் ஐயோ தயவு செஞ்சு நில்லுங்க. அப்படியே சொன்னேன். இனிமே சொல்லுங்க. என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வசந்திக்காக கூட நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு 2 நாள் முடிவு கட்டிடுறேன். நீ பேசாம நீ கேளவா? அந்த குறையை வச்சுத்தானே இவ்வளவு அநியாயம் பண்றீங்க. அதை நானே செஞ்சதாக போலீஸ்கிட்ட சொல்லி எல்லா பணியும் ஏத்துக்கிறேன். வர்றது வரட்டும். இன்னைக்கு சாயங்காலம் திரும்பி வர்றதுக்குள்ள இங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க உங்க எல்லாரும் கூட கையாளத்துக்கு அனுப்பிச்சிருவேன். சும்மா மிரட்டாதீங்க. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இங்கிருந்து போறீங்களா இல்லையா? போயிடுங்க. ஐயா தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. ஒரு தரம் எத்தனை தரம் அவமானப்படுறது? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நான் ஒரு முடிவு கட்டிட்டேன். வசந்தி, இன்னைக்கு உங்க மாமா பேசிட்டு போன பேச்சுல நான் இடி விழுந்த மாதிரி ஆயிட்டேன். இனிமே நாங்க இந்த வீட்டை நிம்மதியா வாழ முடியாது. அப்படியெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். சத்தியமா சொல்றேன், மாமா சொல்றபடி எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். என்ன நம்புங்க ஐயா. எங்களுக்கு ஆபத்தா எதுவும் நடக்காதுன்னு நாங்க நம்பறதா இருந்தா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? உடனே சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சொல்லுங்க. நீ இந்த வீட்டை விட்டு போகணும். இந்த வீட்டை விட்டு போகணுமா? நீங்க சொல்றது நல்லா யோசனை தான் சொல்றோம். நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? என் குழந்தையும் புருஷனையும் விட்டு நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? உன் மாமனுடைய அகம்பாவத்தை அடக்கணும்னா, நாங்க ஆபத்து இல்லாம வாழணும்னா நீ இந்த வீட்டை விட்டு போகணும். இங்க ஆனந்திக்கும் சேகருக்கும் கல்யாணம் நடக்கணும். கல்யாணமா? நான் இருக்கும் போது அவருக்கு இன்னொரு கல்யாணமா? எப்படி இது? அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ஒன்ன பிரிச்சு ஆனந்திக்கு சேகருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதுல நாங்க எக்ஸ்பர்ட். ஐயோ, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்க. சத்தியமா சொல்றேன், என்னால உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கீங்க, எது வேணாலும் செய்யுங்க. ஆனா உங்க முடிவை மட்டும் மாத்திக்கிங்க ஐயா. அம்மா, உங்களுக்கு கையெடுத்து கொண்டு உங்க முடிவை மாத்திக்கிங்கம்மா. ஆமாப்பா, முடிவை மாத்திக்கிங்கப்பா. சுமாரா, முடிவை மாத்திக்க முடியாது. அப்பா, நான் வீட்டை விட்டு போய்தான் ஆகணுமா? என் கண் முன்னாலேயே என் புருஷனை தார வாய்த்து கொடுத்துதான் ஆகணுமா? அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் வருமா? எங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஓரளவு சந்தோஷம் ஏற்படும். சொன்னதை கேட்டா கண்ணாலையாவது உன் புருஷனை பாத்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல போலீஸ்க்கு ஒரே ஒரு போன். இந்த வீட்டுக்கு வந்த என் பொண்ண அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னா போதும், எல்லா வெட்ட வெளிச்சமாயிரும்.
இந்த குடும்ப கௌரவம் உன் புருஷனுடைய மானம் எல்லாம் அடியோட நாசமாயிரும். என்ன சொல்ற? ஐயோ அப்ப சொன்னபடி கேக்குறியா? கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? சம்மதிக்கிறேன் சம்மதிக்கிறேன் சம்மதிக்கிறேன். ஆமா, ஏன் கப்பல் கலந்த மாதிரி கணத்துல கை வச்சிட்டு இருக்க? நானும் பாம்பே போயிட்டு வந்ததுன்னு பாக்குறேன், ஒரு மாதிரியாவே இருக்க. என்ன சமாச்சாரம் என்கிட்ட சொல்லக்கூடாது? அன்பே விருதானம் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீங்கதான் எனக்கு எந்த குறையுமே வைக்கலையே, இது நான் ஏன் கவலைப்படணும்? அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. வாமா வா. ஓடியா 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 ஓடியா. என்னம்மா நான் எப்போது விரும்பியோட வந்திருக்கேனா? இந்த பத்தியா உனக்கு பிடிச்ச சாக்லேட், உங்க அம்மாவுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவும் பால் கோவாவும். ரோஜா டிசைன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு குடம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பத்தியா? ஓகே. வசந்தி, நீங்க நானும் ஒன்னா வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஒரு சினிமாவுக்கு 2 டிக்கெட் கொண்டு வந்திருக்கேன். இந்த புடவை கட்டிக்கிட்டு நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். யாரு? ஹலோ ஹலோ, யார் வசந்தி? அது என் ஃப்ரெண்ட் நளினி. எப்போ இப்படிதான் கலாட்டா பண்ணிட்டு இருப்பா. சரி, சினிமாவுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிடு. நான் டாக்டர் கூப்பிட்டு வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்போ சினிமா ப்ரோக்ராம கேன்சல் பண்ணுவோம். இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன். நானேதான். ஏன் நம்ப பிடிக்கலையா? ராத்திரி நேரத்துல ஒரு குடும்ப பொண்ணு ஹோட்டல் ரூமுக்கு வர்றது எப்படி நம்ப முடியாதோ அப்படித்தான் நான் இங்க வந்ததும். தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. இதுல வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நானும் மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், என் குடும்ப பெருமை அத்தனையும் குழி தோண்டி புதைச்சிட்டு என் முன்னால வந்து இருக்கிறியே, இன்னும் நீ சொல்றத நான் கேட்கத்தான் போறேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். நான் அளவுக்கு இருந்த பொறுமையோட தான் இருக்கேன். சினிமாவுக்கு வர முடியாத அளவுக்கு ரவலி, சிங்காரிக்கு ஹோட்டல் ரூமுக்கு வரத்துக்கு சந்தோஷம். இப்பதானே புரியுது பெரியவங்கள்லாம் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு. வேண்டாங்க, எதையோ சொல்லி என் மனசை குழப்பாதீங்க. நீதான் என் மனசை குழப்ப. இத்து போன கையத்தை இருந்து தம்பி நினைச்சு என்னை ஏமாற சொல்றியா? பாரடைஸ் ஹோட்டல்ல உங்களுடைய காதல் காட்சிகளை கண்டு என்னை ரசித்து சொல்றியா? ஐயோ, என்ன கொடுமைங்க இது.
சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட உண்மையை சொல்றதை தவிர வேற வழியே கிடையாது. உங்களோட தொடர்பு வச்சிருக்கிறதா சொல்லி தங்கன்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா. அவளுக்கும் எனக்கும் வாக்குவாதம் நடந்தது. அவன் என்ன கொல்ல வந்தா. நான் தடுத்தேன். தற்செயல அந்த குண்டு அவன் மேல பட்டு செத்துட்டா. அந்த கொலையை வச்சு பயன்படுத்திதான் என்ன இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. இதுதாங்க உண்மை. என்ன நம்புங்க, 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 நம்புங்க. அருமையான நாடகம். மர்டர், சஸ்பென்ஸ், பேத்தாஸ், த்ரில்லிங். எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தங்கம் வந்தது உண்மைதான். அவளை நான் கொலை செஞ்சது உண்மைதான். அவ பணத்தை வரதமாவா யாருக்கும் தெரியாம கொண்டு போய் புதைச்சது உண்மைதாங்க. நம்ம குழந்தை ராரா மேல ஆணையா சொல்றீங்க. நான் சொல்றது இல்ல, உண்மைதாங்க, உண்மைதான். வரதனுக்கு எல்லாம் தெரியுமா? ஹலோ வரதன், பாரடைஸ் ஹோட்டல் ரூம் நம்பர் 319 உடனே வா. எஸ், ஐ ஸ்டேட் மை லைஃப் ப்ராப்ளம். ஹரியா. மாமா வர போறாரு. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அவ வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போன்ல பேசுறது 7 மணிக்கு வரேன்னு சொன்னது தாலி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் பார்த்தது கூட கிடையாது. இவனை விட்ட உண்மையை சொல்ல வைக்க. எனக்கு வசதிக்கு தொடர்பு இருந்தது உண்மைதாங்க. நீங்க வெளியூர் போயிருந்தப்பதான் நாங்க சந்திச்சது உண்டுங்க. என்னை விட்டுடுங்க. இனிமே இந்த பக்கமே திரும்ப மாட்டேன். எல்லாமே மாமா, நான் தங்கத்தை கொலை செஞ்சது, அந்த படத்தை நீங்க கொண்டு போய் பறிச்சது எல்லாமே சொல்லிட்டேன் மாமா. மாமா, ஒவ்வொரு நிமிஷமும் நானும் வடுவா சத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. என் குடும்பம் அழியாம இருக்கணும்னா நடந்தது எல்லாம் சொல்லிடுங்க மாமா. மிஸ்டர் வரன், ப்ளீஸ் டெல் மீ தி ஃபேக்ட். உங்க 2 பேரோட வாழ்க்கையை பத்தி தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. தங்கம் கொலை நான் கொண்டு போய் புதைச்சேன். என்னம்மா என்னென்னமோ பேசுறியே? மாமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன மன்னிச்சிடு வசந்தி. உனக்காக பொய்யை தவிர வேற எது வேணும்னாலும் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும், என் குழந்தையை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. என் முகத்தை முடிக்காத, என் வீட்டு வாசப்படியை மிதிக்க. மாமா, ஏன் இன்னும் மறைச்சு பேசுறீங்க? இந்த சிங்கப்பூர் சித்தப்பா ஏன் ஆள்தான், இந்த ஐயாவும் ஏன் ஆள்தான், வீட்டுல இருக்க ஒரு கூட்டம் அதுவும் ஏன் ஏற்பாடு. இன்னொரு சக்கரத்து போராட்டத்துக்கு வந்தான தங்கம், அவளை அனுப்பி குடும்பத்துல குழப்பம் ஏற்படுத்த நினைச்சேன். உன்னோட அமைதியை அழிக்க நினைச்சேன். ஆனா நீ அவளையே சுட்டுட்ட. அது எனக்கு பெரிய சாதகமா ஏற்பட்டு போச்சு. நீ கொலை செஞ்சங்கிறதுக்கு ஆதாரங்கள் ஏன் கையில் இருக்கு. நீ சுட்டு நிராதாரில உன் கைரேகை பதிஞ்சிருக்கு. அதை வச்சு எந்த நிமிஷமும் உன்னை தூக்கு நிலைக்கு அனுப்ப முடியும். உன் புருஷனுடைய மானத்தை கரவீர் மீது கைகொட்டு சிரிக்க வைக்க முடியும். மாமா, உங்களுக்கு நான் தீங்கு செஞ்சேன். ஏன் இப்படி பழி வாங்குறீங்க? வரதா, நானும் எத்தனையோ பேருக்கு கூலிக்கு மாரடிச்சிருக்கிறேன். ஆனா உன்னா மாதிரி கூடவே இருந்து கழுத்து இருக்கிற அயோக்கியனை நான் பார்த்ததே இல்லை. யாரும் அயோக்கி? சிங்கப்பூர்ல நான் மாடா உழைச்சு தேஞ்சு ஒவ்வொரு காசா சேர்த்து வச்சு இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையோடு ஓடி வந்தேன். வந்த இடத்துல இவளுக்கு வந்த அவமானத்துக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். ஜெயில இருந்து திரும்பி வந்தேன். எவனோ ஒருத்த பணக்காரன் கிடைச்சிட்டான், பங்களாவாசம் கிடைச்சிருச்சுன்னு ஓடிட்டானே. என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் பைதற்கத்தான் நான் இத்தனை செஞ்சேன். கடைசியா சொல்றேன், தேவனுடைய மானம் காப்பாற்றப்படணும்னு ஆசை இருந்தா இந்தா இதுல பணமும் துணி வச்சிருக்கேன். இதை வாங்கிட்டு எங்கேயாவது போயிடு. திரும்பி வந்த உன் புருஷனை உயிரோடு பார்க்க முடியாது. வேண்டாம் மாமா, நான் திரும்பி வரவே மாட்டேன். நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, அவர் நல்லா இருந்தா போதும்.
சொன்னது யாரு? அது இல்லம்மா. உங்க அம்மா இனிமே வரமாட்டேன், அவ செத்துட்டா. பாருங்க மாமா, அப்பா என்னென்னமோ பேசுறாரு. சேகர், என்னடா நடந்துச்சு? ஏண்டா உனக்கு இந்த ஆத்திரம்? நான் பட்ட அவமானத்தை பொதுக்கூட்டம் போட்டு சொல்லணுமா? எங்கடா வசந்தி? என்ன பொறுத்த மட்டும் அவ செத்துட்டா. சேகர், மாமா, அம்மா கூட்டிட்டு வாங்க மாமா. போறேம்மா, போறேன். குழந்தையை கூட்டிட்டு போங்க. தவறுக்கு சரியான தண்டனை அனுபவிச்சுட்டா. என் கையாலேயே அவளை கொல்லணும்னு நினைச்சேன். அல்லவ தெய்வமே அவளுக்கு தீர்ப்பு வழங்கிச்சு. சேகர், உன்னை ஒண்ணு கேட்டுக்கிறேன். சாக கிடக்கிற வசந்தியோட கடைசி ஆசைக்கு ஒரே ஒரு வாட்டி அவளை வந்து பார்த்துட்டு போயிடுறான். பார்க்க வேண்டியவன் நான் இல்ல. சாமியார கூட்டிக்கிட்டு போ. செஞ்ச பாவத்தெல்லாம் அவங்கிட்ட சொல்லி எழுதா அவளுடைய ஆத்மா சாந்தி அடைய ஜபம் பண்ணுவான். போடா. சேகர், நீ மனுஷனே இல்லடா. கரெக்ட். 6 அறிவு இருந்தா அவளை வேண்டாம் நான் கல்யாணம் செய்திருக்கிறேன். சேகர், கொஞ்ச நாள் உன்னோட நடத்தின வாழ்க்கைக்காவது அவன் மேல கருணை காட்டுறா. பெரிய கொலகாரன கூட தூக்கு மேடைக்கு அனுப்புறதுக்கு முன்னால உனக்கு என்ன ஆசை, என்ன வேணும்னு கேட்காங்கடா. அந்த மனுஷத்தன்மையாவது கொஞ்சமாவது இருக்குண்டா. போகலாம் சார், போய் பார்க்கலாம். தம்பி, வாழும்போது இருந்த வெறுப்ப சாகும்போது காட்டக்கூடாது. எல்லாரும் ஒரு நாளைக்கு எப்படி எப்படி போக போறோமோ யாரு கண்டா. வரதா, நீங்க வா. டாக்டர், எப்படி இருக்கிறாங்க? சீரியஸ் சார். ஆல் ரைட், பார்த்தாச்சு. அவ்வளவுதான்டா. செத்துட்டு இருக்கிறது ஆடு மாடுலடா. உன் மேல உயிரிய வச்சிருக்கிற ஆசை மனைவி ஒரே ஒரு தரம் உன் மகையால வசந்தியில கூப்பிடுறா. ப்ளீஸ். வசந்தி, வசந்தி, இங்க பாருமா, சேய வச்சிருக்காமா. முடிஞ்சதுடா, முடிஞ்சது. என்னடா என்னமோ நாடகம் பார்த்துட்டு போற மாதிரி போற. போடா, போங்கடா, போங்க. இவன் அனாதை இல்லடா அண்ணன், நான் ஒரு தரிசாண்டா. இந்த உத்தமைக்கு நீங்க பண்ண சோகத்துக்கு ஒரு நாள் கதை சொன்ன போறீங்க, கதை சொன்ன போறீங்க. அம்மா, அம்மா.
ஆனா இந்த பசங்களுக்கு ரொம்ப துணிச்சல். ஏன் ஆட மாட்டானுங்க? கை நிறைய பணம், துணி, மணி, வேலைக்கு சோறு, நெய். இந்த குழந்தை சும்மா இருக்குமா? நீங்களும் ஆடுங்க. நானா? இந்த வீட்டுல என்ன கொஞ்சம் வேலை இருக்குமா? முள்ளாடுற கட்டட அதிருது. உங்க பேர் கூட என்னடா செய்யற? சொல்லிட்டு செய்தா? இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலைடா. இவனை பிடிக்கிறா பிடிக்கிறே. அப்பா என்னம்மா? உங்க கார்மெண்ட் மியூசிக்காக ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்குப்பா. அதுக்கு டிக்கெட் கூட கொடுத்திருக்காங்க. ஆமா, டிக்கெட் வாங்கியிருக்கோம். அதுக்கு என்ன? அது இன்னைக்குதான்ப்பா. வாங்க புறப்படுங்க போலாம். நீ வரதும் கூட போமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வரணும்பா. ஆமாங்க, குழந்தை ஆசைப்படுது. நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிஃபா இருக்கும். வாங்க போயிட்டு வருவோம். ஓகேம்மா, வரேன். என்ன கம்ப்ளைண்ட் டாக்டர்? இவருக்கு ஏதோ அதிர்ச்சிகளோ காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். தாயோட கவலை தான். அவங்க அம்மா செத்துட்டாங்க டாக்டர். சாரி, இந்த பிரிஞ்சு குடிவா சரியாயிடும். வர்றேன். என்னால நம்பவே முடியல. அவன் ஆட்டக்காரி பரவாயில்ல, வசந்தியே தான். செத்த பணமாப்பா இருந்துச்சு டான்ஸ் ஆடுது. யார் பணம்னு சொன்னது? டிடி தான் பணத்தை புதைச்சிருக்கிறானப்பா. நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. செத்ததாக சொன்னாங்க. புதைச்சதுக்கு சாட்சி இல்லையே. அப்படி வசந்தி உயிரோட இருந்தா இங்கதானே வந்தாகணும். அவதான் புருஷனால துரத்தப்பட்டவளாச்சே. புருஷனை பார்க்காட்டாலும் உள்ள பார்க்க விடுமா? எப்படி மகளை பார்க்க வந்தாங்கணும் இல்ல? அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கிறதா? நம்ம ஏமாத்து ஏதோ நாடா நடக்குது. அதை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அம்மா அம்மா, யாரு இல்லீங்களா? யார் நீங்க? யார பார்க்கணும்? உங்களதான் ஒரு புரோகிராம் விஷயமா பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. ப்ரோக்ராம் எந்த ஊர்ல? மணிமங்கலம்ங்கிற ஊரு.
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனதில்லை. அங்க என் அத்தை மக கல்யாணமா? இல்ல, இறந்து போயிட்டா. அவன் ஞாபகார்த்தம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம்னு இருக்கிறான். ஏன் பாக்குறீங்க, சொல்லுங்க. வசந்தி உயர்நிலை பள்ளின்னு பேர் வைக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கோம். பாக்காதீங்க, மேல சொல்லுங்க. அதுக்கு உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் தேவை. நீங்க அங்க வர முடியுமா? நீங்க பேசுறத பார்த்தா அது நான் வரக்கூடாத ஊர் மாதிரி தெரியுதே. உங்களால வர முடியுமா அப்படின்னு கேக்குறேன். மனிதர்கள் இருக்கிற எந்த ஊருக்குமே நான் போவேன். அங்க அவங்க தானே இருக்காங்க. ஏன்? இல்ல, அது உங்களுக்கு சொந்த ஊர் ஆன்னு பார்த்தேன். கூப்பிட்டீங்க? உங்க பேர் வசந்தியா? இல்ல, ஒன்னதான் கூப்பிட்டேன். சம்பளம் வாங்குறதா மாத்திரம் பால் மாறது இல்ல, குப்பை கூட எங்க வைக்கிறது, பூச்சட்டி எங்க வைக்கிறது, இது கூட அவருக்கு சொல்லி தருவாங்க. ஏண்டி பிரபா, சம்பளம் வாங்குற கூர்க்கா கூட வரலையே, கண்ட நாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எப்படி? நாய் நுழையில மம்மி, இவங்க தான் நுழைஞ்சிருக்காங்க. வணக்கம். இவங்க தான் எங்க மம்மி. கொஞ்சம் படப்படன்னு பேசுவாங்க. நீ மடமடான முன்னுக்கு வரணும்னா நான் கொஞ்சம் படபடன்னு பேசித்தான் ஆகணும். ஆமா, வந்திருக்காங்களே, அவங்களுக்கு 2 குடுத்தியா? என்ன காப்பியா தீயோதாமா சொன்னேன். அவங்க கேட்டா தானே. கேட்டாச்சு, நீதான் 4 வைக்கணும். என்னது? டிஃபன், காஃபி, வெத்தலை பாக்கு, சிகரெட், இதைத்தான் சொன்னேன். எங்க கிளம்பிட்டீங்க? என்ன சார், மணிமங்கலத்துல ப்ரோக்ராம் இருக்குன்னு பேச வந்தீங்க, சொல்லிக்காமே போறீங்களே? அதானே. ஐயோ 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 ஐயோ, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை, என்னையே ஒரு மாதிரி பாக்குறான். ஏன்பா, உனக்கு பொழுது போகலன்னா டிராமா சினிமா பாக்குறதானே நாங்க தானே கிடைச்சோம். இவன் ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ண வந்த மாதிரியே தெரியல. தாய் கிழவி. நானு தாய் கிழவியா? ஏண்டாப்பா, உங்க அம்மா இல்ல குமரியா? 2 வருஷம் போனா நீயே கலவா? ஏய், அளந்து பேசு. நான் யார் தெரியுமில்ல? தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுக்கிறேன். என்னடா சண்டைக்காரன், நீ மரியாதையா வெளியே போ. கூப்பா கூட எடுத்து வையாத. என்ன சொன்ன? வேணாண்டா, பொம்பளை கையால் அடி வாங்கினா உனக்கா வச்சீங்க. அனுப்படி அவனை. போட போட. போங்க போங்க. அண்ணா, வரத உண்மையை கண்டுபிடிக்க வந்திருக்கா. அவன் கேள்வி கேட்ட தோரணை பார்த்தா நான் தான் வசந்தின்னு சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. ஆமா, நான் புடவை கட்டியிருக்கேன், என்ன பார்த்தே பொம்பளை நினைச்சிட்டு போயிருக்கிறான். இவனாவது கண்டுபிடிக்கிறதாவது. இத பாருமா, எதுக்கு நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சின்ன ஜாடையில கூட நீ தான் வசந்திங்கிறத காட்டி கொடுத்துட கூடாது. நீ வசந்தி இல்ல, ஆல்ரவுண்ட் அம்புத்தோட மக, ஆட்டக்காரி பிரபா, என் செல்ல மகளே. சும்மா கிடைச்ச அம்மா. இந்த அம்மா, இத முதல்ல ஒழுங்கா வா, கோடாரி கொட்டை போட்டு வைய, நாளைக்கு போட்டுக்கணும். நீ வச்சு பாரு. அப்பா, தேட்டர்ல ஆனாங்களே, அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. என் கூடவே இருக்க சொல்லுங்கப்பா. அது எப்படிமா முடியும்? அப்பா, அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்கப்பா. அம்மா போலவே சிரிக்கிறாங்கப்பா. அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வாங்கப்பா. ஆகட்டுமா, நீ சமத்த படுத்து தூங்கு. அவங்கள நான் எப்படியாவது கூட்டிட்டு வரேன். யாரு? எங்க போற? நில்லு. நேரா போய் அத்தான கட்டிட்டு போறியா? அவன் கால வந்து கதையெல்லாம் சொல்ல போறியா? பாரு, உண்மையை சொல்லி எல்லா விஷயத்தையும் உடைச்சிட போறேன். அவரை பார்க்கும்போது நான் உண்மையை சொல்லாட்டாலும் அது தன்னால வந்துடும் அண்ணா. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அப்ப எதுக்கு இந்த நாடகம்? நான் வரேன். அண்ணா இல்லைங்க அண்ணா, நீங்க சொல்றபடியே கேட்கிறேன். பிரபா, வந்த முன்னால கம்பீரமா நடத்துக்க. கால் மேல கால போட்டுக்க. பட்டு பட்டுன்னு பேசு. சாதாரண ரசிகனை பாக்குற மாதிரியே பாரு. எந்த காரணத்தை கொண்டும் புருஷங்கிற எண்ணமே உன் மனசுக்குள்ள தோணக்கூடாது. புரியுதா? போம்மா. வணக்கம், வாங்க. வணக்கங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பெரிய பணக்காரன், பல லட்சத்துக்கு சொந்தக்காரன். சொத்து கணக்கு சொல்ல வந்தீங்களா? இல்லைங்க, நான் பெத்த குழந்தைக்காக வந்தேன். அது எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க எனக்கு வசதி இருக்கு. இருந்தும் உங்ககிட்ட நான் பிச்சை கேட்க வந்திருக்கேன். ஓ, டொனேஷன்? இல்லைங்க, அஃபெக்ஷனை கேட்க வந்தேன். என் குழந்தை ஒரு பொருளை கேட்டா நான் வாங்கி கொடுத்துருவேன். ஆனா அவ ஒரு உயிரை கேட்கிறா. அவளுக்கு அம்மா அம்மா வேணும்.
குழந்தைக்கு அம்மாவா இருக்கீங்களான்னு கேட்க வந்தீங்களா? உங்களை கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைங்க. உங்ககிட்ட கெஞ்சறதுக்காக வந்திருக்கேன். உங்க குழந்தைக்கு நான் அம்மாவாக சம்மதிக்கணும். சம்மதிச்சா நான் உங்களுக்கு என்ன ஆகிறேன்? பிரபா, அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரவும் மாட்டேன். பணக்காரங்களாச்சே சார். நான் ஒரு ஆட்டக்காரி. நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் வருவீங்க. இல்லைங்க, சத்தியமா இல்ல. அம்மா, என் குழந்தைக்கு ஒரு தாய் வேணுங்கிறதுக்காக உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கேன். எனக்கு மனைவி வேணுங்கிறதுக்காக இல்ல. நான் தவறா எடுத்துக்காதீங்க. வேடிக்கைக்காக சொன்னேன். ஆமா, உங்க குழந்தைக்கு நான் தாயாக சம்மதிச்சா என் எதிர்காலம் என்ன ஆகும்? குடும்பத்தில் ஒரு குழந்தையை வளர்த்தாலே சந்தேகப்படுறவங்க ஒரு ஆட்டக்காரி குழந்தையோடு இருந்தா சும்மா விடுவாங்களா? விடுதலையை போட்டுட்டேன். ஆனா எனக்கு விடுவிக்க தெரியல. அம்மா, நீங்க மட்டும் என் குழந்தைக்கு தாயா இருக்க சம்மதிச்சீங்கன்னா சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்தையெல்லாம் ஒன்னா கூட்டி உங்க தியாகத்தை எடுத்து சொல்றேன். நான் இருக்கிறது உங்க வாழ்க்கையை பாதிக்கும்னா என் சொத்து உங்க பேர் எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். ஒரு தாய்க்கு விலை போறதா நினைக்காதீங்க. ஒரு தந்தை கெஞ்சரம்மா, கெஞ்சர். சரி, எனக்கு இன்னைக்கு நேரம் கொடுங்க. என் முடிவு நான் எப்போ எடிதான். ஆனா அப்பப்போ எனக்கு யோசனை சொல்றேன். எங்க அம்மாவையும் கேட்டுக்கிறேன். கேட்டுக்கங்கம்மா, கேட்டு நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. என் போன் நம்பர் 8001. என்ன அப்படி பாக்குறீங்க? வாழ்க்கையில சுகமும் 0 தான். வெல்டன் பிரபா, பிச்சு வகையிட்ட பிரமாதம். கேள்வி மேல கேள்வி கேட்டியே, வெரி குட். கால் மேல காலை போட்டு உட்கார்ந்தியே, வெரி வெரி குட். பட்டு பட்டுன்னு பேசினியே. பட்டு பட்டுனையே இதையும் அடிச்சுதண்டா. பிரபா, என் தெய்வத்துக்கு முன்னால நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டேன். உன் மனசாட்சி ஆன் பண்ணிட்டியா? இப்படி எல்லாம் மனசை தளர விடக்கூடாதுமா. இந்த மாதிரி ஈழத்தார் அசமான கட்டம் நம்ம பிளானுக்கு சரியான ரூட் கிடைச்சு போச்சு. எப்படி தெரியுமா? இப்படி வா. என்னம்மா? நம்ம எப்பப்பா வருவாங்க? வரேன்னு சொன்னாங்க, ஆனா எப்பவும் சொல்லல. வாங்கப்பா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். வேண்டாமா? வாங்கப்பா, நான் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரிவா. யாருமே போன் எடுக்கலாமா? அவங்க வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, அவங்க வந்துட்டாங்க ஐயா. அப்பா, பேபி ராதா. வாங்க. என் வார்த்தையை மதிச்சு வந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா என் மக பர்மனண்டா இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு மகன் இருக்குது, பாவம் அது பொண்ணா போச்சு. இந்த அளவுக்கு நீங்க அனுதாபம் காட்டினதுக்கு என் நன்றிப்பா. வாங்கம்மா, மாடிக்கு போலாம். அடப்பாவியே, உன் கண்ணை கொண்டு வைக்க ஏன்டா என்ன அப்படி பாக்குற? நான் அம்மா கைடா ஆகாதுங்கிறது இவனா என்னமோ பறிவுறுத்த மாதிரி பாக்குற. யாரா நீ? நான் சொல்றேன். முந்திரி மாட்டேன், வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். யாரா நீ? முள்ள மணி மாதிரி முன்முடி எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு. நானா? பேருடைய சம்சாரம் வசந்திக்கு நான் மாமன். பேரு வரதன். இவர் அவங்க சித்தப்பா. எனக்கு 4 சம்சாரம், ஒரு புள்ள. ஒரு சம்சாரம் 4 புள்ள. அதுல 2 ஆணு 2 பொண்ணு. எல்லாம் இங்கதான் இருக்கிறேன். போதுமா? போதும்னு சொல்லு. நான் யாரா? பெத்த வரைக்கும் போதும்னு நீ தான் நிறுத்திக்கணும். எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். உள்ள பண்ணி சொல்றத பார்த்தா இந்த வீட்டுல சோத்து கும்பல் ஜாஸ்தி போல தெரியுது. கூட்டத்தோட கூச்சல் ஜாஸ்தியா இருந்துச்சு. நான் பேச மாட்டேன், பிச்சு விடுவேன். நான் என் ரூமுக்கு போறேன்.
என் பிள்ளைங்க ஏதோ புதுசா மினி சாரி வந்திருக்குதான், அது வாங்கணுமா, மணி கேக்குறாங்க. ஓஹோ, சாப்பாடு, பங்களா வாசம், கந்தல கட்டினவங்களுக்கு மினி கேக்குதா? மினி என்னப்பா நீ கூடதான் பிளாட்பாரத்துல இருந்த, அதெல்லாம் நாம பேசலாமா? என்ன தம்பி, என்ன கத்தி பேசுற? சரி சரி, மாசம் பூரா செலவுக்கு பணம் இதுதான். இந்த மாசம் பூரா செலவுக்கா? இது பத்தாதே. சம்பாதிக்கும் வயசுல நெருப்பு கட்டாயம் பத்தும். ஏயா சும்மா உட்கார்ந்து திங்கிற உனக்கு சம்பளம் தரியா? மேனேஜர் கணக்கு பாக்குறியா இல்ல கணக்கு பண்றியா? ஆறா கலவி 2 வருஷம் போனா நீதான் கலவை. 32 பல்லுக்கு மேல 3 பல்லு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த வயசுல எவடா என்ன மாதிரி சிக்கன் இருப்ப? வாஸ்தவம் தான், சுறுசுறுப்பையும் பரபரப்பையும் பார்த்தா கூட உட்காந்து டூயிட் பாடலாம் போல் இருக்கு. பாடுவடா பாடுவேன், உன் குடும்பத்தோட உட்கார்ந்துகிட்டே கோரஸ் பாடு. யோ மேனேஜர் எழுந்துரு. ஆபீஸ் கணக்கு நான் பார்க்க போறேன் இன்னைக்கு. டேய் போய் ஒரு டீ போட்டுக்கொண்டா. கிளவி ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டியா? மகளே மாடிக்கு போயிட்டா, ஆத்தாக்காரி ஆபீஸ் ரூமுக்கு வந்தா என்ன? ஆமா, இது என்ன அனாமத்து? நன்கொடை உங்களுக்குள்ளேயே கொடுத்துங்க, கேட்டா நன்கொடை எழுதிக்கீங்க. என்ன அது இன்னொரு அனாமத்து? இன்னொன்னா ஒரு வாட்டி தானே கொடுத்த நீ? சும்மையா அப்புறம் தரியா? ஏய் ஃபேன் போடுறேன். போர்டு மீட்டிங்க்கு நீங்க பெங்களூர் போகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். ஏற்பாடு பண்ணு. ஓகே. அடிமுட்டாள்கள் பெற்றதடி இங்கே
கூட்டம் இடம் கொடுத்தான் போகுமா இந்த கதையை கேட்கும் காலம் வராமல் போகுமா பந்தி குந்தி கொள்ளும் பட்டாடும் ஏராளம் பகையுள்ள வீட்டை கண்டால் கட்டாயம் கையிடும் சொந்தம் கொண்டாடும் சுயநலந்தான் தீருமா சோம்பேறி கூட்டம் சுரண்டுவது மாறுமா சொந்தம் கொண்டாடும் சுயநலந்தான் தீருமா போறேன்டி போமாட்டேன்னு மாத்திரம் நினைச்சுக்காத நிச்சயமா போறேன் 10 மாசம் சுமந்து பெத்த எனக்கு தெரியும் கஷ்டம் நீ வயிற்றுக்குள்ள இருந்தப்போ மாங்காயும் நெல்லிக்காயுமா நான் தின்னு உன்னை வளர்த்தினடி குண்டனா கொண்டனா பாரனா பாத்தனா சேத்தனா இந்த வீட்டுல யாருக்கும் என்னால கஷ்டம் வேணாம் பொம்பளை புள்ள நான் எங்க போனாலும் போய் பொழைச்சுக்குவேன் நான் போறேன் யாரும் தடுக்காதீங்க வளைஞ்சா தனியும் ஒளிஞ்சு அடே உன்னை விட்டு என்னால பிரியவே முடியல எப்பப்ப உன் ஞாபகம் வருதோ அப்பப்ப நான் வந்து பாத்துட்டு போவேன் டேய் லிங்கம் பால் சுண்டை காய்ச்சி வச்சிருக்கிறேன் உரக்குத்திக்க ஓரமா பழையது பண்ணி வச்சிருக்கிறேன் அதை எடுத்து தின்னுக்க பாத்ரூம்ல பாவாடை ஜாக்கெட் துவைச்சு போட்டிருக்கேன் அதை காய போட்டுரு பிரமா பண்ணிட்டு சொல்லு ஆத்தாக்காரி தயவு என்னைக்கு வேணும்னு டாக்ஸி டாக்ஸி ஆட்டோ ரிக்ஷா கிடைக்குமாப்பா ஏன்டா காரி துப்புற நான் தான் ஹோட்டல் மேனேஜர் இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தணும் சார் நீங்க ஒரு டிக்கெட் வாங்கிக்கணும் இவர் இங்கதான் சார் வேலை செய்யறாரு இவர் டாக்டர் இல்ல? 5 இயர்ஸ் அவர் இங்கதான் சார் வேலை செய்யறாரு உண்மையை சொல்லுங்க. நீங்க டாக்டர் தானே? உங்க நர்சிங் ஹோம் தானே என் மனைவி செத்தா? சொல்லுங்க. என்ன மன்னிச்சுடுங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க குடும்ப நன்மைக்காகத்தான் டாக்டர் ஆக்ட் பண்ணேன். உங்க மனைவி சாகல. என் மனைவி சாகலையா? அப்போ பிரபாதேவி நான் வேணும்னு கொல்லல தங்கம். அமரலிங்க சக்சஸ். ஆட்டக்காரி பிரபா இதுவரைக்கும் தாளம் தப்பாம ஆடினா, ஆனா நான் அடிச்ச மேளத்துக்கு அவ தாளமும் தப்பிடுச்சு, வேஷமும் கலைஞ்சு போச்சு. அவ பிரபா இல்ல, வசந்தி தான். இத நான் நினைச்சேனே தம்பி. அந்த கிழவி அடிச்ச கொட்டை இருக்கேன். அவனும் இந்த வீட்டை விட்டு போயிட்டால, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. மொத்தத்துல என்னுடைய திட்டத்துக்கு கிடைச்ச பெரிய சக்சஸ். சக்சஸ் எனக்கு தான். நீ காத்துல நுழைஞ்சா நான் நிழலையே நுழையும்.
வந்ததுன்னு சொன்னா அவங்க ஓட்டம் எப்பன்னு சொல்லலையே. பாப்பா வரதா, என்னப்பா குழப்பமா வர்ற? ஹலோ, என்ன தங்கம், ஏமாந்துட்டியா? மன்னிச்சிடுங்க, எவ்வளவு முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வர்றேன், அங்கே இரு. ஹலோ வரதன், வரதன் வரத வந்து அவனை கொண்டுடுவான். அவன் கண்ணிலே படாம எங்கேயாவது போயிடு. போயிடு. படிக்கணும், அப்பதான் நீ நல்ல பொண்ணு. இனிமே இந்த அம்மா கிட்ட உனக்கு உறவும் கிடையாது, அவர் உன்னை கவனிக்கவும் கூடாது. இவரை தொடர்ந்து கூட உனக்கு பொறுமை. மிஸ்டர் வரதன், மரியாதையா பேசுங்க. நான் யாரா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு தெரியல. என் கௌரவத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சல் வந்தாலும் நான் வெளியேறிடுவேன். அதுக்கப்புறம் உங்க கதி என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன்.
கதை முடிஞ்சு போச்சு வசந்தி. அத்தமன் ஆட்டக்காரியா வேஷம் போட்டியே, அந்த நாடகத்துல இது கடைசி காட்சி. சுகமா முடியும்னு ஆசைப்பட்டா சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அதான் நடக்காது. அம்மா அவங்க சொல்றாங்க நீ என்ன விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. ராதா, நீ விட்டு போக மாட்டேன். அடுத்து கெடுக்கிறவங்களோ அயோக்கியர்களோ இந்த வீட்டுல ஆனந்தமா இருக்கும்போது கழுத்தை கொடுத்து மனைவியாகி குழந்தை பெற்று தாயாகி இந்த வீட்டுல உரிமை உள்ள நான் ஏமா வீட்டை விட்டு போகணும்? தோட்டத்துல பூவுக்கு இல்லாத உரிமை இந்த பாம்புகளுக்கு ஏது? மரியாதையா போயிடு. மிரட்டாத. நீ செஞ்ச துரோகத்தை எல்லாம் எடுத்து பேசுவேன். என்ன இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. உண்டு, அவனுக்கு அந்த உரிமை உண்டு. அப்பா அப்பா நீங்களும் சேர்ந்து அம்மாவை விரட்டாதீங்கப்பா. நீ பேசாத வசந்தி. நீ வெத்தரா நடிச்சு என்னை ஏமாத்த பாத்தியே, அந்த நாடக டாக்டர் இவர் தான். நீ உத்தமையா இருந்தா புருஷன் சந்தேகப்பட்ட போது செத்திருக்கணும். ஆனா வாழ்வுக்காகவும் வசதிக்காகவும் என்ன ஏமாத்துற பாரு, அதை எந்த குடும்ப பெண்ணும் செய்யவே மாட்டா. ஐயோ அத்தா, குடும்ப பெண்ணுக்கு அவங்க ஒவ்வொரு இலக்கணம் சொன்னா நான் என்னத்தான் செய்ய முடியும்? கூட வாழ்ந்து என்ன நம்பாம கூட கிடக்கிற இவங்களையா நம்புறீங்க? பாகம் பண்றியா? இல்லங்க, நீதி கேட்கிறேன். அத கோர்ட்ல போய் கேடு. என் தெய்வத்துக்கிட்ட கிடைக்காத நீதி இந்த உலகத்துல வேற எங்கத்தான் கிடைக்கும்? அத்தா, நான் ஆசைக்காக ஓடி வரல அத்தா, பாசத்துக்காக ஓடி வந்தேன். என் குழந்தையை விட்டு நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன். போக மாட்டேன். என்ன போக சொல்லாதீங்க. ஐயோ, என் உயிரை போனாலும் அது இந்த காவடிதான், இந்த வீட்டுதான். வசந்தி, எழுந்துறப்பா. அண்ணா, போதும்டா, போதும். உங்க பேச்ச கேட்டு நான் வேஷம் போட்டது போதும். சத்தம் போடுறவங்க 4 பேர் இருக்கும் போது சத்தியம் தலை தூக்க முடியல, நான் தலை தூக்க முடியல. கவலைப்படாதம்மா, கதி கடல வைக்கிறேன் பாரு. எப்பவுமே தர்மம் கொஞ்சம் லேட்டா தான்மா ஜெயிக்கும். வாடா வா. இத்தனைக்கும் ஐடியா கொடுத்தவன் நீதானே. ஓனாய்க்கு நரி வைக்கல, சிறுத்தையின் கரடியை சுத்தி நிக்க நடுவில் நீ புரியாட்டம்னா நான் நரியாட்டம் தானே நிக்கணும். இல்லைன்னா இந்த பசுவுக்கு யாரா நியாயம் பேசுறது? சத்தம் போடாத, சைலண்டா ஆர்கியூ பண்ணுவோம். சிங்கப்பூர் வசதிக்கு நீ என்ன உறவு? சித்தப்பா எப்பத்துல இருந்துப்பா? அவங்க அப்பாவோட பிறந்தல இருந்து. ஆமா, வசந்தியோட அப்பா இருக்காரு, அதாவது உங்க அண்ணன். அவர் பேரு? சரி சரி சரி. ஆமா, செத்து போன தங்கம் உனக்கு என்ன உறவு? மக, சொந்த மக, 10 மாதம் சுமந்து பெற்றேன். நீ சுமந்து பெற்ற? ஆமா, அந்த தங்கம் எப்படி இருப்பா? சொந்த மகதானே தவிர அடையாளம் தெரியாது. விவசாயம் இல்ல உனக்கு? ஏயா, 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கிறேன்னு சொல்ற, அடையாளம் தெரியாதுங்கிற, யார்கிட்ட விட்டு வாத்தியா? ஆமா, காதலிச்சு கை விட்டுட்டா உன் மகளேன்னு சொல்லி சேகரை பத்தி குற்றம் சாட்டினீங்க வசந்தி கிட்ட. என்னது பெருமை தானே? ஆமா. ஓஹோ, சரி, நீ என்ன சொல்ற? தம்பி, இவன் என்ன எங்கெங்கயோ கூப்பிடுறான்ப்பா. எங்கேயும் கூப்பிடலப்பா, சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் கூப்பிடுறேன். என்ன விட்டு சித்தப்பா கொஞ்சம் நெல்லுப்பா. அதுக்குள்ள போயிட்டா எப்படி? நெக்ஸ்ட் 2வது குற்றவாளி. ஷட் அப். வேற சொல்லி கூப்பிடு. ஆல் ரைட். அத்தை மகன் மேல ஆசைப்பட்டு அவ கிடைக்கிறேங்கிறதுக்காக அவ மேல ஆத்திரப்பட்டு ஒரு கொலை குற்றத்தை சாட்டினீங்களா இல்லையா? நான்சென்ஸ். தங்கத்தை கொலை செஞ்சதாக வசந்தியை சேரிட்ட ஒத்துக்கிட்டா. தட்ஸ் ஆல் ரைட். கொலையின் காரணமா வசந்தி உங்ககிட்ட வசமா சிக்கிற உடனே அவளை இஷ்டம் போல ஆரம்பிச்சு கடைசியில ஒரு கள்ளக்காதலனை உண்டாக்கி அவளை இந்த குடும்பத்திலிருந்தே பிரிச்சதுக்கு நீதான காரணம். கள்ளக்காதலங்க சேகரே கண்ணால பார்த்தான். ஓஹோ, பார்க்கிறவனுக்கு கண்ணு இருந்ததை தவிர அவன் யாரு என்னன்னு ஆராயறதுக்கு அறிவு இல்லடா. சத்தம் போடாதடா. கள்ளக்காதலனா நடிச்சவன் இவங்கிட்ட கை கூலி வாங்குற மோசக்காரன். எந்த அப்பாவோ சித்தப்பான்னு சொல்லிட்டு நிக்கிறானே, இவனை போல வேண்டாம் அவனும். இதெல்லாம் உண்மை எப்படி நிரூபிப்ப? நிரூபிக்கிறேன்டா. செத்து போன தங்கத்தையே சாட்சியா கொண்டு நிக்க வைக்கிறான்டா. வரதா, என்னப்பா இது? பயப்படாத, தங்கத்தை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பையன் சும்மா மிரட்டுறான். அதான் நடக்குமா? ஏன்பா, செத்து போன தங்கத்தை உயிரோட கொண்டு வந்து நிறுத்தியா சாட்சிக்கு? கொண்டாந்த நிறுத்து, நாங்க நம்புறோம். ஏண்டா தரமாற? தங்கத்தை கொண்டு வந்து நிறுத்துறதானே? என்னப்பா தங்கம் பண்ணிட்டேன்னு சொன்னியாப்பா, வந்து நிக்கிறேன். என்ன மன்னிச்சிடு.
நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசுல எப்படியாவது வசந்தின் மேல வெறுப்பு உண்டாக்கி தான் அவளை அடையணுங்கிறதுக்காக வரதை எங்களை எல்லாரையும் பயன்படுத்திட்டான். மேலும் நான் உயிரோடு இருந்தா அவனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு என்னையும் கொல்ல துணிஞ்சிட்டான். சேகர், இன்னும் பாரு. பாரு. சேகர், தங்கத்தோட கூட பிறந்த அண்ணன் வேணும். சார், இந்த பாவி வரவனாலதான் உங்க குடும்பத்துக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டோம். மன்னிச்சிரு. வாடா, இரு. நில்லுங்க. thank you